السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரிகளே தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த தர்ஸிலே இமாம் சயீத் இப்னு மன்சூர் அவர்களுடைய ஒரு சுனன் இருக்கிறது. சுனன் சயீத் இப்னு மன்சூர் அப்படின்னு சொல்லி நம்ம சுனன் நசாயி, சுனன் இப்னு மாஜா, சுனன் அபூ தாவூத் இந்த மாதிரி சொல்கிறது போல், சுனன் திர்மிதி இப்படி சொல்கிறது போல் சுனன் சயீத் இப்னு மன்சூர் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்கிறது. இந்த சுனன் சயீத் இப்னு மன்சூர் அவர் 227 மரணித்தவர். ஹுராசானை சேர்ந்தவர். ஹுராசான் அப்படி என்று சொல்கிறது இன்றைய ஆப்கானிஸ்தான், அதுபோல் அதாவது ஈரானுடைய சில பகுதிகள் இவைகளெல்லாம் அடக்கிய, துர்க்குமானிஸ்தானுடைய பகுதியெல்லாம் அடக்கிய ஒரு காலத்தில் ஹுராசான பிரதேசம். அதில் வாழ்ந்த ஒரு அறிஞர் தான் அதாவது இந்த சயீத் இப்னு மன்சூர் அப்படி என்று சொல்லக்கூடியவர். இவருடைய ஒரு சுனன் இருக்கிறது. எல்லாமே திருமிதி, நசாய், இப்னு மாஜா இதே மாதிரி. இமாம் நசாய் கூட 304 அந்த மாதிரி நேரத்தில் மரணித்தவர். இவர் 227 என்ன செஞ்சிட்டார், மரணித்து விட்டார். கிட்டத்தட்ட 100 இமாம் நசாய்க்கு முன்னால் 100 வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சிட்டார், மரணித்து விட்டார். சுனன் சயீத் இப்னு மன்சூர். அந்த சுனன் சயீத் இப்னு மன்சூர் எங்களுக்கு ஒரு முழுமையாக அந்த கிரந்தம் கையில் என்ன செய்யலை, கிடைக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது பிரிண்ட் ஆகிடுச்சு. அதில் கிதாபு ஜுஹுத், உலகப்பற்றின்மை அப்படி என்ற ஒரு பாடம் வருது. அந்த கிதாபு ஜுஹுத் என்ற ஒரு பாடம் வருது அந்த புத்தகத்தில். சுனன் சயீத் இப்னு மன்சூரில் வருகிறது. அந்த சுனன் சயீத் இப்னு மன்சூருடைய அந்த நூலில் கிதாபு ஜுஹுத் என்று வரக்கூடிய இதில் கிட்டத்தட்ட 1020 அந்த அளவிலான கூற்றுக்கள் என்ன அதில் இடம்பெற்றிருக்கின்றன. சஹாபாக்கள் சொன்னதுகள், தாபிஐன்கள் சொன்னதுகள், தாபிஐன்கள் சொன்ன உலகப்பற்றின்மை சம்பந்தமான கூற்றுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒரு 40 தொகுத்து, அதில் ஒரு 40 செய்திகளை தொகுத்து அப்துல் பாசித் அல் அஸ்ஹரி என்று சொல்லப்படக்கூடியவர் சொல்கிறவர் அதாவது ஒரு 40 கூற்றுக்களை என்ன செஞ்சுக்கிறார், தொகுத்து எடுத்திருக்கிறார். சஹாபாக்கள் சொன்னவைகள், தாபிஐன்கள் சொன்னவைகள், தாபியன்கள் சொன்னவைகள் என்று மொத்தம் ஒரு 40 கூற்றுக்களை அவர் தொகுத்து எடுத்திருக்கிறார். அதெல்லாம் என்ன அப்படி என்று சொன்னால், ஜுஹுத் என்றது இஸ்லாமிய அறிஞர்கள் தனது அதாவது பாடநூல்களில் எல்லாம் உளப்பயிற்சிக்காக, உள்ளத்துடைய பயிற்சிக்காக அவர்கள் குர்ஆனிலிருந்து, ஹதீஸிலிருந்து, சஹாபாக்களுடைய, தாபீன்களுடைய கூற்றுகளிலிருந்து தொகுத்திருக்கிறாங்க. ஜுஹுத் என்ற ஒரு பகுதி அது முக்கியமாக எங்களோட சிந்தனைகளை திறந்துவிடும், எங்களுக்கு நிறைய வழிகாட்டல்கள் செய்யும். இப்போ நம்ம நேற்று ஈமானிய மாற்றத்தை நோக்கி என்று தலைப்பில் சொல்கிற சந்தர்ப்பத்தில் சில முக்கியமான இது போன்ற விஷயங்களை படிப்பதன் ஊடாக எங்களுக்கு நல்ல சிந்தனைகள் என்ன செய்யும் பிறக்கும், சில ஒட்டுமொத்த விளக்கங்கள் என்ன செய்யும் கிடைக்கும். சில பொழுதுகளில் எங்கள்லேயே சில எண்ணங்கள் இருக்கும், அந்த எண்ணங்கள் சரியானதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதை இதுக்கு முன்னால் யாரும் சொல்லியிருப்பார்களா அப்படி என்றதெல்லாம் உள்ள ஒரு அம்சம். அப்படி ஒரு அறிஞர் சொல்லியிருந்தார்னா இன்னும் கொஞ்சம் பலமாக என்ன செய்யும் இருக்கும். சில பொழுதுகளில் நம்ம நினைக்கக்கூடிய பல விஷயங்களை இதுக்கு முன்னால் சில அறிஞர்கள் சொல்லியிருப்பார்கள். நம்ம அதை படிச்சுட்டு நம்மளும் அறிஞர் லெவலுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு சொல்கிறது தவாருதுல் ஹவாத்திர் அப்படின்னு அரபில். தவாருதுல் ஹவாத்திர் அப்படி என்று சொன்னால் என்ன கிடக்கைகள் பெரும்பாலும் எல்லோருக்கும் சில இடங்களில் ஒன்று போல வரும். நீங்கள் யோசிக்கிற மாதிரியே நானும் யோசிப்பேன், மற்றவர்களும் யோசிப்பார்கள். எல்லாரும் ஒரு சப்ஜெக்டில் ஒரே விதமாக யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த யோசனைகளை அவங்க எழுதிட்டு போயிருப்பாங்க. நம்ம இப்போ சிந்திச்சுட்டு ஒரு புத்தகத்தை படிக்கிற டைமில் நம்ம நினச்ச மாதிரி அவர் எழுதினோடனே நம்ம அறிஞராகிறது இல்லை. அது அர்த்தம் இது போன்ற சிந்தனைகள் எல்லாருக்கும் ஏற்படும் என்று அர்த்தம். நம்மளே பல புத்தகங்களை படிக்கிற நேரத்தில் நம்ம யோசித்த மாதிரி அவங்கள என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதிக்கிறாங்களே என்றால் எந்த சிந்தனை உயர்த்தியான சிந்தனைன்னு அர்த்தம் அல்ல. இது போன்ற சிந்தனைகள் மனிதர்களுக்கு ஏற்படும். அதுக்கு சொல்லுவாங்க தவாருதுல் ஹவாத்திர் என்று அரபில் சொல்லுவார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இது போன்ற சிந்தனை நமக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும். இந்த நூலில் மொத்தம் 40 செய்திகள் அவர் என்ன செய்கிறார், கொண்டு வருகின்றவர் அப்துல் பாசித் அல் அஸ்ஹரி என்றவர். அவர் இந்த காலத்தில் வாழக்கூடியவர். ஆனால் அவர் கொண்டு வந்த நூல் எதுண்டா சுனன் சயீத் இப்னு மன்சூர் 227 என்ன அதாவது மரணித்த ஒரு அறிஞர், ஹுராசானை சேர்ந்தவர். அதிலிருந்து மொத்தம் 40 செய்திகளை கொண்டு வருகிறார். நான் இன்ஷா அல்லாஹ் அந்த 40 செய்திகளையும் என்ன செய்கிறேன் உங்களிடத்தில் ஒரு சுருக்கமாக
அந்த மேலதிக தகவல்கள் கூடுதலாக இல்லாமல் நம்ம வாசித்து முடிப்பது தான் இந்த பாடத்துடைய நோக்கம். போன வாரம் நம்ம ஜுபைலுடைய வெள்ளிக்கிழமை இரவில் வந்து இதே மாதிரி 40 செய்திகள், ரமலான் தொடர்பான 40 செய்திகள் என்று சொல்லி நம்ம ஒரு இதில் எடுத்திருந்தோம். ஜலாலுத்தீன் அல் ஹிம்சி என்று சொல்லக்கூடிய ஒரு நவீன கால ஒரு அதாவது ஆலிம்கள் ஒருவர் தொகுத்திருந்தார். எதில் இருந்தேன்னா முசன்னஃப் இப்னு அபி ஷைபால் இருந்து, முசன்னஃப் இப்னு அபி ஷைபால் இருந்து அவர் 217 என்ன மரணித்தவர். அப்போது அதிலிருந்து அவர் என்ன செஞ்சார், தொகுத்திருந்தார் முசன்னஃப் இப்னு அபி ஷைபால் இருந்து. அது 40 கூற்றுக்களும் 20 வந்து சஹாபாக்கள கூற்றுக்கள், 20 தாபீன்கள கூற்றுக்கள், எல்லாமே நோன்பு பற்றி, எல்லாமே நோன்பு தொடர்பானவைகள். இந்த விஷயங்களை படிப்பதனூடாக எங்களுக்கு ஃபிக்ஹ் வளரும், நிறைய சரியான புரிதல்கள் வளரும். நம்ம குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நான் எடுத்து சொல்கிறேன்னு வைங்கள, நீங்கள் கேட்குறீங்க, அந்த விளக்கங்களை உணர்றீங்க. இதை விட குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சஹாபி எடுத்து சொல்லியிருந்தா, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு தாபி எடுத்து சொல்லியிருந்தா, இதைவிட நம்பிக்கையானது, இதைவிட விளக்கத்தால் அதிகமானது, இதைவிட பேணுதலால் அதிகமானது. இதனால் நம்ம அவைகளை கூடுதலாக படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், முயற்சி எடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் 40 செய்திகளை இவர் என்ன செய்கிறார், இதில் பதிவு செய்கிறார். முதலாவது செய்தி, அதாவது உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது ஸைத் இப்னு அஸ்லம் அன் அபிஹி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கின்றவர்களில் அதாவது அஸ்லம் என்றவர் வந்து மிக முக்கியமானவர். அஸ்லம் என்றவர் மிக முக்கியமானவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர் அடிமையாக இருந்து விடுதலையானவர். பொதுவாக பல செய்திகளில் அந்த உணவுகளை சுமந்துட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு செக்ரட்டரி மாதிரி என்ன செஞ்சார், அஸ்லம் என்றவர் இருந்தார். ஸைத் இப்னு அஸ்லம் அறிவிக்கிறார், அன் உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதை அஸ்லம் வழியாக அறிவிக்கிறார், தந்தை வழியாக அஸ்லம் வழியாக அறிவிக்கிறார். அன் உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இத்தலா அலா அபி பக்ரின் வ ஹுவ முத்லி லிசானஹு, ஒரு தடவை அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை நாக்க வெளியே விட்டு, முத்லி அப்படி என்று சொல்றது, நாக்க வெளியே போட்டு அதை தல்லன்னு சொல்றது, முத்லி லிசானஹு, நாக்க வெளியே விட்டு அதை பார்த்து அதை சுட்டி காட்டி கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபகால மா தஸ்னா யா அபா பக்ர், அப்படி 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 செய்த பொழுது அந்த இடத்துல வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், என்ன செய்றீங்க நீங்கள், நாக்க வெளியே போட்டுட்டீங்களே என்ன செய்றீங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் பதில் சொன்னார்கள், ஃபகால வஹல் அவ்ரதனியல் மவாரித இல்லாஹாதா, பலவிதமான சிக்கல்களுக்குள் இது தவிர என்னை வேறது தள்ளியதுன்னு கேட்டார். இந்த நாவால தவிர நான் பல சோதனைகளையும் பல பிரச்சனைகளையும் சொல்லப்போனால் தவறுகளையும் என்ன போவதற்கு மிக காரணமாக அமைந்தது என்ன, இந்த நாக்குத்தான். அதை சுட்டி காட்டுகின்ற அமைப்பில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அப்படி செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வஹல் அவ்ரதனியல் மவாரித இல்லாஹாதா, என்னை போகின்ற இடங்களுக்கெல்லாம் போக செய்ததெல்லாம் எது, இந்த நாவு தான். சிக்கல்களாக அகப்பட செய்வதெல்லாம் இந்த நாவு தான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாவின் விளைவாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அது அபூபக்கரே ஆக இருந்தாலும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் என்ன செய்திருக்கிறது, அது பல சிக்கல்களில் பல தவறுகளில் மனிதன் அடிப்படையில் ஏற்பட செய்திருக்கிறது என்பதை என்ன செய்கிறது, அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். இது அறிவிக்கிறவர் யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் அவரிடமிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து தான் அஸ்லம் என்றவர் என்ன செய்கிறார், இதை அறிவிக்கிறார். இப்போ ஆதாரம் என்ன, இந்த செய்தி இதில் வருது, சுனன் சயீத் இப்னு மன்சூர், இதுதான் முக்கியம். இதில் படித்த 40 கூற்றுக்கு நீங்கள் கிரந்தம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை. தெளிவாக என்ன சொல்லலாம்னா, இது சுனன் சயீத் மன்சூர் ஞாபகம் வராட்டி சுனன் சயீத்னு சொல்லலாம், அல்லது சுனன் சயீத் இப்னு மன்சூருடைய கிரந்தத்தில் என்ன செய்கிறது வருகிறது. அடுத்ததாக 2வது செய்தி, அபூ சாலிஹ் அறிவிக்கிறார், அமஷ் சுலைமான் இப்னு மிஹ்ரான் அல் அமஷ் அபூ சாலிஹ் வழியாக அறிவிக்கிறார். கால லம்மா கதிம அஹ்லுல் யமன் ஃபி ஜமானி அபி பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் யமன் வாசிகள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்த பொழுது ஃபஸமிஉல் குர்ஆன், அங்கே குர்ஆன் ஓதப்படுறதை கேட்குறாங்க. மதீனாவில் அபூபக்கர்லாம் சந்திக்க, அவங்க வந்து சில யமன் வாசிகள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க வந்தாங்க. ஆனால் நபிகளார் சந்திக்க வருகிற நேரத்தில் நபிகளார் மரணித்த நிகழ்வுகள் பல நபித்தோழர்களுக்கு பல தாபீன்களுக்கு நடந்திருக்கு. அவங்க மதீனா நோக்கி வாராங்க, ரசூலாங்க மௌத்தாயிட்டாங்க. அந்த மாதிரி அதாவது நபிகளாரின் மரணத்தின் பொழுது மதீனா வந்தவர்களே ஒரு தலைப்பு எடுக்கலாம். அந்த நேரம் வருவாங்க, ரசூலாங்க மௌத், ரசூலாங்க மரணம், அந்த ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமின்மை. அதை கடைசி நிமிடம் சந்திக்க வராங்க, சந்திக்க கிடைக்கவில்லை. அப்படி வந்தவர்கள் யமனில் சிலரும் என்ன செஞ்சிருந்தாங்க, வந்தார்கள். வந்த நேரத்தில் அங்கே ஃபஸமிஉல் குர்ஆன், குர்ஆன் ஓதல மதீனால என்ன செய்கிறாங்க, கேட்கிறார்கள். ஃபஜஅலு யப்கூன், அழ ஆரம்பித்தார்கள். குர்ஆனை கேட்டவுடனே மதீனால
கேட்டவுடனே அவர்கள் மதீனா அந்த யமன் வாசிகள் அழ ஆரம்பித்தார்கள். ஃபகால அபூபக்கர், அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாக்கதா குன்னா, இப்படித்தான் நாங்களும் இருந்தோம், இப்படித்தான் நாங்களும் இருந்தோம், குர்ஆனை கேட்டவுடன் அழக்கூடியவர்களாக நாங்களும் இருந்தோம். சும்ம கசத்தில் குழு, பின்னர் உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டன என்றார். பின்னர் உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டன. ஒரு காலம் நாங்களும் குர்ஆனை கேட்டவுடன் அழுகின்றவர்களாக நாங்களும் இருந்தோம், பின்னர் உள்ளங்கள் எல்லாம் இறுகிவிட்டன என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆரம்ப அழுகைக்கும் பின்னால் உள்ள அழுகைக்கும் உள்ள சின்ன வித்தியாசத்தை உணர்ந்து அப்படி சொல்றாங்க. அப்போ எங்களை நம்ம அந்த இடத்துல வச்சு நினைச்சு பாருங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யமன் வாசிகளிடத்தில் இப்படி சொன்னார்கள் என்ற செய்தி அபூ சாலிஹ் என்றவர் என்ன செய்கிறாரு, அறிவிக்கிறார். அடுத்ததாக அது ஒரு சிறப்பான பண்பு என்னத்தை நம்ம என்ன செய்கிறோம் தெரிஞ்சுக்கொள்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இந்த அஷ்அரியூன்களை குர்ஆன் விஷயத்தில் பாராட்டிக்கிறாங்க. குர்ஆன் விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஷ்அரியூன்கள் யமனை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய இடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பகலில் எங்கேன்னு தெரியாது, அவங்களோட கூடாரங்கள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது ஒரு யுத்த காலத்துக்கு போனால். ஆனால் இரவில் எனக்கு எங்கேன்னு தெரியும். அவர்களுடைய குர்ஆன் ஓதலின் காரணமாக நான் இடத்தை புரிஞ்சு கொள்வேன்றாங்க. அவங்களுடைய குர்ஆன் ஓதலை வைத்து அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறார்கள் என்பதை நான் என்ன செய்வேன் சொல்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு நேர குர்ஆன் ஓதலை என்ன செய்தார்கள், பாராட்டினார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக மூன்றாவது செய்தி, அதாவது ஜுவைபிர் அனித் தஹாக் கால அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்தீக், வரஆ தாயிரன் வாகிஃபன் அலா ஷஜரா, ஒரு மரத்தில் ஒரு பறவை பார்க்குறாரு. வாகிஃபன் அலா ஷஜரா, வக்கஃப என்ற அரபில் நின்றார். ஆனால் மரத்தில் நிற்கிறதுக்கும் என்ன வாகிஃபன் அலா ஷஜரா, மௌகிஃபன் சொல்கிறோமே இங்கே அந்த பறவை மரத்திலே நின்று கொண்டிருப்பதை என்ன செய்தார், அதாவது பார்த்தார். இப்போ இதில் வரக்கூடியது எல்லாமே ஹதீஸ்கள் அல்ல, எல்லாமே சஹாபாக்களுடைய தாபீன்களுடைய கூற்றுக்கள் தான். பார்த்துட்டு கால தூபா லக்கயா தாயிர், பறவையே உனக்கு என்னது சுபசோபனம், உனக்கு நிம்மதி, உனக்கு மகிழ்ச்சி அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வதித்து அன்னி குன்து மிஸ்லக், நானும் உன்னை போல் பறவையாக இருந்திருக்க கூடாதா, நானும் உன்னை போல் ஒரு பறவையாக இருந்திருக்க கூடாதா. தகவ் அல ஷஜரா ஃபதகுலு மின ஸமர் சும்ம ததீரு வலைஸ அலைக ஹிசாப் வலா அதாப், மரத்தில் போய் நிற்பாய், பழங்களை என்ன செய்வாய் சாப்பிடுவாய், பின்னர் பறந்து செல்வாய், உனக்கு எந்த விசாரணையும் இல்லை, உனக்கு எந்த விசாரணையும் இல்லை. மரத்தில் நிற்பாய், உணவுகளை பழங்களை உண்பாய், சந்தோஷமாக என்ன செஞ்சிடுவாய், பறந்து போய்விடுவாய். வலைஸ அலைக ஹிசாப், உனக்கு மறுமையில் எந்த விசாரணையும் இல்லை. இது போன்று நானும் என்ன இருந்திருக்க கூடாதா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி என்ன, வலைஸ அலைக ஹிசாப் வலா அதாப், விசாரணையும் இல்லை தண்டனையும் இல்லை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னதாக வருகிறது. சில சஹாபாக்களுடைய கூற்றுக்கள், இது இடம்பெற்ற செய்த கூற்றுக்கள் சிலது அறிவிப்பால் வரிசையாக சின்ன சின்ன பலகீனங்களும் உள்ள கூற்றுக்களும் இதில் என்ன செய்து உண்டு. ஆனால் சஹாபாக்களுடைய கூற்றுக்களை பொறுத்த வரைக்கும் அது இட்டுக்கட்டப்பட்டதாக இல்லாமல் இருந்து, ஃபிக்ஹ் சட்ட ரீதியாக அகைதா ரீதியான விஷயங்களாக இல்லாமல் இருந்து, யார் மீதும் குற்றச்சாட்டையோ அவதூறையோ சொல்லாததாக இருந்து, அவருடைய நேர்மையை பாதிக்காத நிலைமையில் இருந்தால், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணான ஒரு நிலையாக இல்லாது இருந்தால், அதை நம்ம எடுத்து சொல்றதில் என்ன எந்த விதமான பிழையும் இல்லை. இதை சில அறிஞர்கள் இந்த கூற்றை அபூபக்கர் எப்படி சொல்லி இருப்பார் என்று கேள்வி எழுப்புகிறார். ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலவுலல் ஹிஜ்ர லகுன்து இம்ரஅம் மினல் அன்சார், ஹிஜ்ரத் இல்லை என்றால் நான் அன்சாரிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹிஜ்ரத், நான் முஹாஜிராகவே இருக்க விரும்புவதற்கு காரணம் என்னென்னா, ஹிஜ்ரத்துடைய கூலியின் காரணமாக அன்சார்களாகவே ரசூலுல்லாஹ் விரும்பலை, காரணம் ஹிஜ்ரத்தின் காரணமாக. அப்போ இப்படி அபூபக்கர்லாம் பறவையாக என்ன செஞ்சார், விரும்பினார் அப்படி என்று சொல்லி சில கேள்வி கேட்டுக்கிறாங்க. அவங்க இந்த ஹதீஸ், இந்த இஸ்னாது பலகீனமானது, அதனால் இந்த இஸ்னாது பலகீனமானது, இதை என்ன செய்ய முடியாது, அதை நம்ம அபூபக்கர்லாவோட கூற்றாக இதை கொள்ள முடியாது என்றெல்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு அலம், இதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை மறுத்தோ மாற்றியோ அதனுடைய கூலியை எதிர்த்தோ சொல்லலை. வெளிப்படையாக என்ன விளங்குது, இந்த ஹிசாப் இல்லாத அதாப் இல்லாத வாழ்க்கையை பற்றி அபூபக்கர்லாம் என்ன செய்கிறாங்க, இதில் சொல்கிறாங்க. ஹிசாபும் அதாபும் இல்லாத ஒரு வாழ்க்கை இவ்வளவு என்ன, ஒரு மனிதன் வாழ்றதெல்லாம் வாழ்ந்துட்டு வலைஸ அலைக ஹிசாபுன் வலா அதாபுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதி. அதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க தவிர ஹிஜ்ரத்துடைய கூலிகளையோ மற்றவைகளையோ குறைத்து பார்த்து சொன்ன மாதிரி இதில் என்ன செய்யலாம், வரவில்லை. அடுத்ததாக அதாவது முஜாஹித் அறிவிக்கிறார். முஜாஹித் என்று பொதுவாகவே வந்தால் தாபீன்கள் முஜாஹித் இப்னு ஜபர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். முஜாஹித் இப்னு ஜபர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான மாணவர்களில் ஒருவர். கால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
முஜாஹித் வந்து உமர் ரதியல்லாஹு அவங்களை சந்திக்கவோ கேட்கவோ இல்லை. இதில் ஒரு சின்ன ஒரு இஸ்னாதில் ஒரு முறிவு என்ன செய்கிறது இருக்கிறது. இதில் வந்து உமர் ரதி அதாவது சொல்கிறாங்க, அதாவது தலாத்துன் யுசஃபீன லக மின் உத்தி அஹைக். இவர் கீழே இது ஹசனான செய்தி என்று பதிவு செஞ்சுக்கிறார். வேறு இஸ்னாதுகள் என்ன செய்து வருகிறது அர்த்தம். தலாத்துன் யுசஃபீன லக மின் உத்தி அஹைக், உன் சகோதரனோடு நீ செய்யக்கூடிய நேசத்தை 3 விஷயங்கள் தூய்மையாக வச்சிருக்கும். நீ நட்பு கொள்றீண்டா இந்த 3 விஷயம் இருந்தால் அது என்ன செய்யும், அதாவது தூய்மையாக வைத்திருக்கும். ஒன்று, அன் துசல்லிம அலைஹி இதா லக்கைதா, அவனை எப்பொழுது நீ சந்தித்தாலும் அவனை சலாம் சொல்வது. எப்பொழுது சந்தித்தாலும் சலாம் சொல்வது உன் நட்பு அவரோடு என்ன செய்யும், தூய்மையாக வைத்திருக்கும். வ துவஸ்ஸிஅ லஹு ஃபில் மஜ்லிஸ், மஜ்லிஸில் ஒரு உட்கார்ந்து அவரை கண்டா இடம் கொடுக்கிறது. அவர் வந்தால் அவருக்கு இடம் கொடுத்தல், அவர் வந்தால் அவருக்கு நீங்க இருங்கன்னு சொல்லி என்ன செய்யறது, இடம் கொடுக்கல். மஜ்லிஸில் விசாலமாக நடந்து கொள்ளல். யுசஃபி, உனக்கு தூய்மை என்ன செய்யும், அவரோட நட்பை தூய்மையாக்கிவிடும். வததுஹு பி அஹப்பி அஸ்மாஇஹி இலைஹி, அவருடைய பெயர்களில் எப்படி அழைத்தால் அவர் விரும்புவாரோ அந்த பெயரை கொண்டு அவரை அழைத்தல். அவருக்கு 3-4 பெயர்களில் கூப்பிடலாம். ஆனால் இந்த பெயரை கொண்டு அழைத்தால் அவர் என்ன செய்வார், மிச்சமே என்ன செய்வார், விரும்புவார்டா அந்த பெயரை கொண்டு அவரை என்ன செய்யறது, அழைக்கிறது. ஆனால் நட்பு என்ற பெயரில் என்ன செய்வானா, அவனுக்கு வெறுப்பான பெயரை சொல்லி என்ன செய்யறது, அழைச்சிட்டு நகைச்சுவைக்காக என்ன செஞ்சேன் சொன்னேன் இப்படியே வளமைப்படுத்தி இந்த ஆளால தான் அந்த கெட்ட பெயரை என்ன செஞ்சீங்க பரவி இருக்கும். ஆனால் ஒருவரை அழைக்கிற நேரத்தில் வந்து அவருக்கு மிகவும் விருப்பமான பெயரை கொண்டு என்ன செய்தல், அழைத்தல், சலாம் சொல்லுதல், மஜ்லிஸில் எப்பொழுதுமே அவருக்கு இடம் கொடுத்தல். 3வது என்ன, அவருக்கு அவர் விருப்பமான பெயரை கொண்டு அழைத்தல் நட்பை வந்து என்ன செஞ்சிடும், தூய்மையாக்கும். அடுத்தது வதலாத்தும் மினல் கை, 3 விஷயங்கள் வந்து ஒரு அத்துமீறலாக என்ன செய்யும், அமையும். அதே போல அது உன்னை வந்து என்ன செஞ்சிடும், அந்த தூய்மையற்ற ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிடும், கொன்று போய்விடும். ஒன்று, தஜிது அலன்னாசி ஃபீமா தஅதி, நீ செய்கிற வேலையே இன்னொருத்தர் செஞ்சா கோவப்படுறது. நீ ஒரு தவறு செய்கிறாய், அதை அடுத்தவன் செய்யக்குள்ள என்ன செய்யறது, கோபப்படுறது. இப்படியெல்லாம் நடந்து கொள்றாங்க, இப்படி நடக்கலாமா, இது பொருத்தமானு கேட்கறது. ஆனால் இவர் தான் அதை என்ன செய்கிறாரு, செய்கிறது. இவர்கிட்ட பழக்கத்திலே அது இருக்குது. ஆனால் இவர் என்ன செய்யறது, மற்றவர்கள் செய்கிற நேரத்தில் கோபமா அதை என்ன செய்யறது, கண்டிச்சு பேசுறது. பக்கத்தில் உள்ளவருக்கே தெரியும் இவற்றை இந்த குணம் என்ன செய்யுது இருக்குது அப்படி என்று சொல்றது. இதுவும் வதரா மினன் நாஸி மா யக்ஃபா அலைக மின் நஃப்ஸிக், அதாவது உன்னிட்ட உள்ள குறை உனக்கு மறையுது, அடுத்தவர்களோட குறை உனக்கு தெரியுது. இது ஒன்று என்ன செய்யும், அதாவது அழிவில் கொண்டு போய் தள்ளிவிடும். அடுத்தவர்களோட குறை உனக்கு விளங்கும், ஆனால் உனது குறை உனக்கு என்ன செய்யுது, மறைகிறது. உனது குறை உனக்கு தெரியவில்லை. இது ஒரு ஆபத்தான நிலை. 3வது, வஅன் துதிய ஜலீஸக் பிமா லா யஅனிக், உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் பக்கத்தில் உள்ளவனை நோவினைப்படுத்துதல். உனக்கு சம்பந்தம் உள்ளதில் நோவினைப்படுத்துறது ஒரு வகையில் நீ பேச்சு என்று சொல்லலாம். உனக்கு சம்பந்தமே இருக்காது, நீ தலை போட வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கும். ஆனால் நீ என்ன செய்வாய், அதில் தலையிட்டு அவனை நோவினை செய்தல். இந்த 3ம் உன்னை வந்து அத்துமீறலுக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு போய் விட்டுவிடும். 3 விஷயங்கள். ஒன்று, நீ செய்கிற விஷயத்தையே அடுத்தவர் செய்கின்ற நேரத்தில் அதை விட்டு விமர்சிக்கிறது. அது தவறாக இருந்து அடுத்தவர் செய்கிற நேரத்தில் மட்டும் என்ன செய்யறது, விமர்சிக்கிறது. உனது குறை உனக்கு தெரியாமல் அடுத்தவர்களோட குறை உனக்கு என்ன செய்வது, தெரிவது. அடுத்தது, உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் அடுத்தவர்களோடு என்ன செய்வது, நீ பிரச்சனைப்படுவது. இது என்ன செய்யும், நட்பை பாதிச்சிடும். உறவை, மனிதர்களுக்கும் உனக்கும் இடையிலான உறவை பாதித்து விடும். அப்படி என்று சொல்லி சில உபதேசங்கள் இருக்குது. அந்நசிஹா சுதாசியா, அந்நசிஹா ஹொமாசியா, அந்நசிஹா துலாசியா அப்படின்னு. அதாவது என்ன, 3 உபதேசங்கள் வழங்கிட்டா. அதாவது கோர்வையான 4 உபதேசங்கள், கோர்வையான 5 உபதேசங்கள். 5 விஷயம் வந்தால் இப்படி, 6 விஷயம் வந்தால் இப்படி, 7 விஷயம் இப்படி சொல்லுவோமே, அதை மாதிரி இது 3 உங்கள்கிட்ட இருந்தால் இன்னது, இப்படியான சில உபதேசங்கள் இருக்கு. அது தனியான நூட்களும் இருக்கு, அதை தொகுத்து. அந்நசிஹா சுதாசியா, அந்நசிஹா துலாசியாண்டு அது மாதிரி ஒன்று. இது என்ன சொல்லலாம், அந்நசிஹா துலாசியா, என்ன 3 விஷயங்கள் சொல்ல. இந்த 3 இருக்கணும், இந்த 3 இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்றது. இந்த உபதேசத்தை செய்கிறவர் யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முஜாஹித் இப்னு ஜபர் அறிவிக்கிறார். முஜாஹித் இப்னு ஜபர் உபதேசம் செய்கிறவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் சுனன் சயீத் இப்னு மன்சூர். ரைட். அடுத்ததாக வந்து அன்ன அபி மிஜ்லஸ் கால உமர் ரலியல்லாஹு ஃபர்ஸ்ட்டுக்கு அபூபக்கர்லாம் கூட உபதேசமாக கொண்டு வந்தார். இப்போ அடுத்தது உமர் ரலியல்லாஹு கூட சின்ன சின்ன உபதேசங்களை கொண்டு வரார். கால உமர் மா உபாலி அலா ஐ ஹாலின் அஸ்பஹ்து அலைஹா, நான் எந்த நிலையில் விடிந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அலாமா உஹிப்பு அலாமா அக்ரா, வெறுத்த நிலை, எனக்கு வெறுப்பான நிகழ்வுகள் நடக்கிறதா, எனக்கு விருப்பமான நிகழ்வுகள் நடக்கிறதா என்று நான் என்றைக்கும் என்ன செய்ததில்லை, கவலைப்பட்டதில்லை. எந்த நிலையில் நான் காலை பொழுதை அடைந்தாலும்
நான் கவலைப்பட்டதில்லை. அன்றைக்கு எனக்கு வெறுப்பானது நடக்குது அல்லது எனக்கு விருப்பமான நடக்குது என்பதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. வதாலிக லிஅன்னி லா அத்ரில் கைர ஃபீமா உஹிப் அவ் ஃபீமா அக்ரஹ். ஏனால் எனக்கு நலவு நான் வெறுப்பதில் இருக்கிறதா நான் விரும்புவதில் இருக்கிறதான்னு எனக்கு தெரியாது. எனக்கு நான் விரும்புவதில் அல்லாஹ் நலவு வைத்திருக்கிறானா நான் வெறுப்பதிலே நலவு வைத்திருக்கிறானா என்று எனக்கு தெரியாது. அதனால் நான் காலை பொழுது அடைகிற நேரத்தில் எனக்கு விருப்பமானது நடக்குதா வெறுப்பானது நடக்குதான்னு நான் கவலைப்பட்டது கிடையாதுன்றோம். எத்தனையோ விஷயம் நம்ம 10 வருஷத்துக்கு முந்தி விரும்பிப்போம். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறோம்டா, ஏன் தான் இதில் ஈடுபட்டோமோ, ஏன் தான் ஆரம்பித்தோமோ, ஏன் தான் திருமணம் முடிச்சோமோ, சரியா, ஏன் தான் இப்படி இடத்துக்கு போனோமோ, ஏன் தான் இந்த பாடசாலையில் சேர்த்தோமோ அப்படின்ட்டு சில விஷயங்களில் எல்லாருமே நினைக்கத்தான் செய்வோம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை. அப்போ இது என்ன அர்த்தம், விரும்பினதில் வெறுப்பானது நடந்துட்டு வெறுத்ததில் விருப்பம் ஹைரானது என்ன செஞ்சுக்கு இருந்திருக்கு. அல்லாவே குர்ஆனில் சொல்கிறானே, நீங்கள் சில விஷயங்களை விரும்பலாம், அல்லாஹ் அதில் என்ன செய்வான் உங்களுக்கு, அதாவது ஷர்ரை வச்சிருப்பான். சில விஷயங்களை நீங்கள் வெறுக்கலாம், அதில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹைரை வைத்திருக்கலாம் அப்படின்றா. இதில் வெறுக்கலாம் விரும்பலாம்ன்றா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்டா, விஷயத்தை மட்டும் சொல்லலாம். சில நபர்களை நம்ம வெறுப்போம், ஆனால் அதில் ஹைரை வச்சிருப்பான்லாம். அதனால் அவர்கிட்ட நல்லதுகளை பார்த்து அவரோட சபராயிருங்கன்னு அர்த்தம். சில நபர்களை நம்ம விரும்புவோம், அதில் சர்ரை வச்சிருப்பாங்களா, அந்த சர்ருடைய பாதிப்பை பார்த்து விளைவிக்கலன்னு அர்த்தம். விளங்கிட்டா? இந்த மாதிரி நிகழ்வுகளையும் தான் நபர்களையும் தான். எனவே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கூட்டு ஒரு அழகான, நம்ம எவ்வளவு தான் இதை கேட்டிருந்தாலும் சில கூற்றுக்கள் வார டைமில் நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். கதரை பற்றி நம்ம எவ்வளவோ படிச்சிருப்போம். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க கதரை பற்றி ஒரு கூற்று, ஒரு மனிதனுக்கு இப்போ வாழ்ந்து முடிகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா கதரை கொடுத்துருந்தா நீ செலக்ட் பண்ணிப்ப, நீ என்ன செய், இப்போ நீ வாழ்ந்து முடிச்சுட்டா இதானே கதரை கையில் கொடுக்குறான்ல, நீ உனக்கு விருப்பமானதா என்ன செய், உனது நிலையை அமைச்சிக்கன்னு சொன்னால் அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லாஹ் இப்போ எதை செலக்ட் பண்ணினானோ அதைத்தான் அவனுக்கு என்ன செய்வான், அவர் தேர்ந்தெடுத்து கொள்வான். அதை விட சிறந்ததான ஒன்றே அவன் என்ன செய்ய மாட்டான், காண மாட்டான். காரணம், எல்லா வசதியும் அவன் கொஞ்சம் முன்னுக்காக்கினான்டா 40ல் மௌத்தாகிறத காணுவான், 40ல் மௌத்தாகிறத காணுவான். சரி, 40 மௌத்தை கொஞ்சம் இங்கே எடுத்து வச்சோம்டா இங்கே திருமணம் மோசமான நிலைமையில் நடக்கிறத காணுவான். அதை கொஞ்சம் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சான்னா ஏழையா போகிறத பார்க்குறான். எல்லாதை விட இந்த சிப்ஸ் தான் என்ன செய்யுது, நல்லா இருக்குது என்று அல்லாஹ் அவனுக்கு எதை தேர்ந்தெடுத்தானோ அதை அவன் திருப்தி அடைவான். ஏனென்றா உலகத்தோட இணைஞ்சுதான் எங்களோட லைஃப் போகும். நம்ம வாகனம் நம்ம ரோடு மட்டுமில்லையே, அடுத்தவர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ எங்களது வேகத்துக்கு பின்னால் அடுத்தவருடைய வேகம் இருக்குது, எல்லாமே இதில் சம்பந்தப்பட்டிருக்கு. தனியொரு மனிதனுக்கான உலகம் அல்ல என்பதனால ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தக்தீர் பண்ணதிலையும் அவன் விரும்பி தேர்றணும். இப்போ நினைக்கிறமே இப்படி இருந்தால் நல்லா, இப்படி இருந்தால் நல்லா, இப்படி இருந்தால் நல்ல நினைக்கிறமே, இவைகளையும் அவனுக்கு தேர்வு செய்ய கொடுக்கப்பட்டால் அவன் அதை பார்த்துட்டு அந்த பாதையை பார்த்து விட்டு இந்த பாதை தான் என்ன மிகச் சிறப்பானது என்று என்ன செய்வான், நினைப்பான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். பலர் அப்படி நினைக்க, ஒரு தீமையான விஷயம் நடந்த உடனே இது ஏன் தான் இப்படி நடந்து நினைப்போம். ஆனால் அந்த தீமையான விஷயம் பல நன்மையான விஷயங்களுக்கு கோர்வையாக இருக்கும். இதை எடுத்தோம்னா அந்த பல நன்மைகள் என்ன செய்யாது, வந்து சேராமல் இருக்கும். அதைத்தான் இங்கே என்ன இதில் சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். காலையில் நான் எந்த நிலையில் விடுகிறேன் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் வெறுப்பதிலா விரும்புவதிலாண்டு அல்லாஹ் தஆலா எதில் ஹைரை வைத்திருக்கிறான்னு எனக்கு என்ன தெரியாது. அடுத்ததாக இது உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்ததாக இப்னு மஸ்ஊத் யஹ்யா இப்னு வஸ்ஸாப் அறிவிக்கிறார், கால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅக்ரஹ் அன் அரா ரஜுல ஃபாரிகன் லா ஃபி அமலி துன்யா வலா ஃபி அமலில் ஆஹிரா. நான் எதுவுமே இல்லாமல், உலக வேலையும் இல்லை மறுமை வேலையுமே இல்லாமல் அதான் வெறுமனே இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க வெறுக்கிறேன் என்றான். மறுமை வேலையும் செய்யலை, உலக வேலையும் செய்யலை, சும்மா இருந்து கொண்டிருப்பதை, அந்த நிலையில் ஒரு மனிதனை பார்ப்பதை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமான வேலையில் அவன் என்ன செய்யணும், இருக்கணும். ஒன்றில் உனக்கு உலகத்துக்கு பிரயோசனமான ஒரு வேலையில் இருக்கணும், அல்லது மறுமைக்கு பிரயோசனமான ஒரு வேலையில் இருக்கணும். சும்மா ஒரு மனிதன் இருப்பதை நான் பார்ப்பதை வெறுக்கிறேன் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார் சொன்னார்கள். இப்போ நான் அதை சொல்லிடுவேன், நான் அப்படி பார்ப்பதை வெறுக்கிறேன்டா நீ வெறுத்தா என்ன சொல்லிட்டு இருப்பீங்க. இது சொல்கிறது யாரு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். அப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் அப்படின்ற சொல்கிற நேரத்தில் அந்த கூற்றுக்கு ஒரு பெருமதி. அதான் நம்ம சில கூற்றுக்களை படிக்கிறதுல என்னென்னா, சொல்லுகின்றவர்கள் யார் என்பதை வைத்து சிலர் சொல்லுவாங்களே, சொல்கிறவனை பார்க்காத தகவலை மட்டும் பாருண்டு, அது பிழை. சொல்கிறவரையும் சேர்த்து பார்க்கணும். சில நேரங்களில் வேணுமெண்டா அது பகிரங்கமான உண்மையாக நிதர்சனமான உண்மையாக இருந்தால் செய்தியை மட்டும் பார்க்கலாம், சொல்கிறவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிதர்சனமான உண்மை சிலது பொருத்தமின்மையா உண்மையா பொய்யாண்டு சந்தேகம் இருக்கு. அப்போ யாரை பார்க்கணும், சொல்கிறவரை தான் என்ன செய்யணும், நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ இதில் ஒரு பகுதி உண்மை இருக்குது, அதில் பகுதி என்ன ஒரு உண்மை இருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இதை என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள். அடுத்ததாக 7வது கூற்று,
இப்ராஹிம் அறிவிக்கிறார், கால அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் இஜ்தஹத லித்துன்யா அதர்ர பில் ஆখিরা வ மன் இஜ்தஹத லில் ஆখিরা அதர்ர பித்துன்யா. யார் மறுமைக்காக உழைக்கிறாரோ அவருடைய உலகம் பாதிக்கப்படும். எவர் உலகத்துக்காக உழைக்கிறாரோ அவருடைய மறுமை என்ன செய்யும்? பாதிக்கப்படும். கொஞ்சமாவது என்ன செய்யும்? ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படி என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அதனால தான் முழுமையாக மறுமைக்காக ஒதுக்கினால் அவருடைய உலகத்தில் கொஞ்சம் பாதிப்பு ஒன்று என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். முழுமையாக உலகம் என்று ஒதுக்கிட்டா மறுமைக்கு ஒரு பாதிப்பு என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு அடுத்த பகுதி என்ன செய்யும்? கூடுதலாக என்ன செய்யும்? இருக்கும். இது இயல்பானது அப்படின்னு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுகிறார்கள். அடுத்ததாக அமஷ் ஷகீக் வழியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் போய் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கூற்று என்ன செய்து போய்கின்றிருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன குல்ல மையஃப்தின் நாஸ ஃபீ குல்லி மா சுஇல அன்ஹு லமஜ்னூன். கேட்ட கேள்விக்கு எல்லா மக்களுக்கு பதில் சொல்கின்றவன், மார்க்க தீர்ப்பு சொல்லுகின்றவன் பைத்தியக்காரன் என்றார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, என்ன கேள்வி கேட்டாலும் பதில், நீங்கள் என்ன கேள்வினாலும் கேளுங்க, எது வேணுமென்றாலும் கேளுங்கள், பதில் சொல்லலாம் அப்படின்ற. எது வேணுமென்றாலும் கேட்கலாம், பதில் சொல்லலாமான்னு கேட்டால் நிச்சயமாக பதில் சொல்லலாம். அது சொல்லலாமே இல்லை. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்குறேன், எனக்கு பேச்சு வருமாட்டா, நான் என்ன செய்வேன்? பதில் சொல்வேன். ஆனால் அதில் அவர் சொல்கிறதுல பதிலில் தகவல் இருக்குதா இல்லையான்றது எப்படி வழங்குமெண்டா, அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள வேறிப்பானே அவனுக்கு விளங்கு இது பொதுப்படையாக வண்டி போகுதுன்னு சொல்லி. எது போகுது? இந்த வண்டி பொதுப்படையாக கொண்டு போகலாம். இப்போ மறுமையை பற்றி என்ன பேசுங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்லலாம்? உலகத்தை நீங்கள் மறுமையை பயந்து வாழ வேண்டும். மறுமை வந்து ஒரு நன்மையும் இருக்குது, அங்கே தீமையும் இருக்குது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து இப்படியே போயிட்டீங்கன்னா மறுமையை பற்றி நான் ஒன்றும் படிக்கலேன்னு அர்த்தம். நான் என்ன சொல்லணும்? ஆகிரால என்ன நடக்கும், முதலாவது என்ன நடக்கும், இரண்டாவது என்ன நடக்கும், சொர்க்கத்தில் என்ன உண்டு, இதை பற்றி குர்ஆன் வசனம் என்ன, ஹதீஸ் என்னன்னு பொதுவாக சொன்னா தான், அதை குறிப்பாக சொன்னா தான் அது சப்ஜெக்ட் நாலேஜ்னு அர்த்தம். இல்லைண்டா எல்லாருக்கும் பேசலாம். 10 நிமிஷம் நீங்கள் பேச விட்டீங்கன்னா சும்மா பேசிட்டு இருக்கலாம், வருவதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தலைப்பு தந்தீங்கன்னு வைங்களேன், சும்மா என்ன செய்யலாம்? பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள தகவல் குர்ஆனாக இருக்கணும், ஹதீஸாக இருக்கணும், இதாக இருக்கு. அதே போல தான் உலக ரீதியாகவும் இப்போ மருத்துவம் பேச விட்டோம்னா அவருக்கு அவர் மருத்துவம் பேசிட்டு பாரு, டாக்டருக்கு தான் விளங்கு இவர் என்ன மருத்துவம் எதுவும் பேசல, டிப்ஸ் அங்கே இங்கே பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாருன்னு அவரை பார்த்தா விளங்கும். அப்போ இது எனவே இது அதாவது கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடியவர், எல்லா கேள்விக்கும் அவருக்கு தெரியும் என்று சொல்லக்கூடியவர் வந்து நிச்சயமாக என்ன ஒரு பைத்தியகாரராகத்தான் என்ன செய்வார்? இருப்பார். ஃபகால அமஷ் சொல்கிறார், நான் இது ஹக்கம்கிட்ட போய் சொன்னேன். ஃபஹத்தத்து பிதாலிக்கல் ஹக்கம், நான் இங்கே தாபீன்கள்ட இவர்கள் யார், இந்த இப்போ இப்ராஹிம் நகை யார், ஆமஷ் யார், எதுவுமே நான் சொல்லலை, ஏன்னா சுருக்கமாக கொண்டு ஹக்கம்கிட்ட போய் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஃபகால லவ் சமிஅத்து பிஹாதா கபில அல் யௌம், இதுக்கு முன்னாலேயே இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரிந்திருந்தால் லமா குன்து உஃப்தி ஃபி குல்லி மா குன்து உஃப்தி ஃபீஹி, நான் இதுவரைக்கும் ஃபத்வா கொடுத்த எதுலேயுமே நான் ஃபத்வா கொடுத்திருக்க மாட்டேன்றார். இதை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்கிறது எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தா இதுவரைக்கும் சொன்ன மார்க்க தீர்ப்புகளை அதிலே சொல்லி இருக்க மாட்டேன். இதுதான் அந்த காலத்து மக்களுக்குள்ள பேணுதல். இதே நம்மகிட்ட சொன்னால் அது அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய கருத்து, அவர் அப்படி சொன்னதுக்காக நம்ம பைத்தியார் ஆயிடுவோமா அப்படின்னு கேட்பாங்க. அதோட நம்ம அதுக்கு மேலே என்ன செய்யலாது? பேசலாமல் இருக்கும். ஆனால் அவர் வந்து என்ன ஹக்கம் என்ன சொல்கிறாருன்னா, நான் இதுக்கு முன்னால் இந்த செய்தி எனக்கு தெரிந்திருந்தால் நான் ஃபத்வாவில் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், இவ்வளோ ஃபத்வாக்கள் நான் கொடுத்திருக்க மாட்டேன்னு என்ன செய்கிறார் சொன்னார் அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த கூற்றை சொன்னது யார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்ததாக ஜாமிஅ் இப்னு ஷத்தாத் அபூ வாயில் வழியாக அறிவிக்கிறார். அபூ வாயில் வழியாக கால அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதா புகிஸல் மிக்யாலு ஹுபிஸல் கத்ர் வ இதா கஸுர ஸினா வகஅத் தாஊன் வ இதா கஸுரல் கதிப் கஸுரல் ஹர்ஜ். அதாவது இதா புகிஸல் மிக்யால், அளவு நிறுவையில் மோசடி செய்யப்பட்டால் அப்படின்னா 1-2 பேர் அல்ல, சமுதாயமே என்ன செய்யுது? அளவை நிறுவையில் மோசடி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டால் ஹுபிசல் கத்தர், மழை பொழிவது நின்றுவிடும். கத்தரண்டா என்ன? மழை பொழிதல். அரபு மக்களோடு அதிக வளமை உள்ள சொற்கள் வந்து அதிகமான சொற்களாக அரபில் என்ன செய்யும்? நம்ம மத்தர் தெரியும், மத்தர். ஆனால் அரபில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய அதாவது பயன்பாட்டில் இந்த மழைக்குரிய சொற்களும் உண்டு. அதில் ஒன்று என்ன? அல் கத்தர். அப்போது இந்த மழை என்ன செய்துவிடும்? நின்றுவிடும். எது நடந்தால்? அளவை நிறுவையில் மோசடி நடந்தால். இதா கஸுர ஸினா வகஅத் தாஊன், ஏன்னா அளவை நிறுவை என்றது பெரும்பாலும் உணவு சார்ந்த விஷயம், உணவு என்பது மழை சார்ந்த விஷயம். உணவுக்குரிய நீதி நடக்காத பொழுது என்ன செய்கிறது? அதாவது மழை என்ன செய்கிறது? நிறுத்தப்படுகிறது. இதா கஸுர ஸினா வகஅத் தாஊன், விபச்சாரம் பெருகிவிட்டால் தொற்று நோய் என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஆரோக்கியத்துக்கும் நோய்களுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? ஒழுக்கக்கேட்டுக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? இதா கஸுரல் கதிப் கஸுரல் ஹர்ஜ், பொய் அதிகரித்து விட்டால்
நீதி குலையும். அதனால் கொலை என்ன செய்யும்? அதிகரிக்கும். ஹர்ஜ் என்ன செய்யும்? குழப்பமான கொலைகள் என்ன செய்யும்? அதிகரிக்கும் அப்படி என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு சஹீஹான இஸ்னாதில் வருகிறது. இப்போ இந்த செய்தி வந்து அதாவது சில பொழுதுகளில் மர்ஃபூஆன ஹுக்கும்லேயும் என்ன செய்யலாம் இருக்கலாம். மர்ஃபூஆன ஹுக்கும்ல, அதாவது ரசூல்லாங்க சொன்னது, ரசூல்லாங்க வழியாகத்தான் இவர் இந்த செய்தியை என்ன செய்யலாம் பெற்றிருக்க முடியும் என்ற கருத்துக்கும் இதை என்ன செய்யலாம் வரலாம். ஆனால் இன்னொரு இடன்பாடும் இருக்குது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில பொது அடிப்படைகளை வச்சு என்ன செய்திருக்கலாம், இதை சொல்லி இருக்கலாம் என்பதனால. ஏன்னா இதில் அவர் சொல்றாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்டத்துக்குள் வரும் சில செய்திகள் அப்துல்லா நபித்தோடு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த செய்தியை பார்த்தா அவங்க ரசூல்லாங்கிட்ட கேட்டதாக தான் என்ன செய்யணும் இருக்கணும் என்று இருக்கு. அந்த மாதிரியான செய்திகளை நான் இதில் கொண்டு வர மாட்டேன்னு தான் அவர் என்ன செய்கிறாரு முன்னுரையில் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த கோணத்தில் தான் அவர் இதை கொண்டு வந்திருக்கலாம். இது பொதுவான சில அடிப்படைகளை வச்சு என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாமே என்ற அடிப்படையில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்லி இருக்கலாம் என்று. இப்படியோ இது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கூற்று 3 விஷயம் என்ன? அளவை நிறுவையில் மோசடி, மழையை நிறுத்தும், விபச்சாரம் பெருகினால் அது என்ன தொற்று நோய் என்ன செய்யும் உருவாக்கும், பொய் பரவினால் அது என்ன செய்யும் கொலைகளை என்ன செய்யும் படுகொலைகளை உருவாக்கும். அடுத்ததாக 10வது கூற்று அம்ர் இப்னு மைமூன் அறிவிக்கிறாரு அன் இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இதுவரைக்கும் நம்ம 10வது கூற்று படிக்கிறோம்னா 10 கூற்றுக்கள் 3 பேர் தான் படிச்சுக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்ததாக கைஃப அன்தும் இதா லபிசத்கும் ஃபித்னத்துன் யஹ்ரமு ஃபீஹல் கபீர் வ யர்பு ஃபீஹஸ் ஸகீர் தஜ்ரி பைனன் நாஸ் ஃபயத்தகிதுனஹா தீனன் ஃபஇதா குய்யிரத் கீல ஹதா முன்கர். அதாவது கைஃப அன்தும் எப்படி நீங்கள் இருப்பீர்கள் அல்லது எப்படி நீங்கள் இருக்கலாம், இதா லபிசத்கும் ஃபித்னத்துன் உங்களை ஒரு ஃபித்னா ஒரு குழப்பம் ஆட்கொண்டு விட்டால், குழப்பம் ஆட்கொண்டா அது குழப்பம் விளங்காது. அதான் சப்ஜெக்ட். குழப்பம் ஆட்கொண்டு விட்டால்டா என்ன தெரியுமா, அது குழப்பம்னு தெரியாது, அதில் சிக்காதவனுக்கு மட்டும்தான் அது குழப்பம்னு என்ன செய்யும் தெரியும். இது ஃபித்னாண்டு யாருக்கு விளங்கும்னா அதில் சிக்காதவனுக்கு, சிக்கியவனுக்கு விளக்கம் தான் இருக்கும். ஒவ்வொரு விளக்கமாக என்ன செய்யும் அதில் போய்கொண்டே இருக்கும். யஹ்ருமு ஃபீஹல் கபீர், அதில் என்ன நடக்கும்னா அந்த குழப்பத்திலேயே வயதானவர் வயதாகி செல்வார், அதில் அவர் பழக்கப்படுவார். அப்படின்னா என்ன, அவரோட வயசு என்ன செய்யும் அதிலேயே அவர் முதிய வயரை என்ன செய்கிறார் அடைகிறார். வயர்பு ஃபீஹஸ் ஸகீர், சின்னவர் அதில் தான் பெரியவர் ஆகிறார். அந்த குழப்பத்துக்கு பழகியே என்ன செய்கிறாரு சிறியவர் அதிலேயே வளர்ந்து வருகிறார். தஜ்ரி பைனன் நாஸ், அது மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறது வளமையாகி விடுகிறது. ஃபயத்தகிதுனஹா தீனன், அதை மார்க்கமாக அவங்க என்ன செய்கிறாங்க எடுத்துக்கொண்டு விடுகிறார்கள். அது நல்ல ஒரு பழக்க வழக்கமாக நல்ல ஒரு தீனாக மக்கள் பழக்கப்பட்டு விடுகிறார்கள். ஃபஇதா குய்யிரத், இது மார்க்கத்துக்கு முரண் என்று அது மாற்றப்பட்டால், தடுக்கப்பட்டால், நிராகரிக்கப்பட்டால், எச்சரிக்கப்பட்டால், கீல ஹாதா முன்கர், இத முன்கர் இது வந்து என்ன அதாவது மோசமானது என்று சொல்லப்பட்டால், அதாவது கீலஹாதா முன்கர் இது வந்து அதாவது முன்கர் மாற்றப்பட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இது வந்து என்ன எவர் எச்சரிக்கிறாரோ எவருக்கு என்ன இந்த அதாவது எச்சரிக்கை விடப்படுகிறதோ அதைத்தான் முன்கர்ன்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஏற்கனவே சுன்னத்தண்டு ஃபித்னாவை எடுத்துருவாங்க, அது நிராகரிக்கப்பட்ட அதை என்ன செய்வார்கள் அவர்கள் முன்கர், அதாவது சுன்னாவை என்னது அதாவது பிதாவாகவும் பிதாவை சுன்னாவாகவும் மக்கள் என்ன செய்வாங்க கருதக்கூடிய ஒரு காலம் வரும் வளமை. அதனால தான் அல் ஹைரு ஆதாண்டு அப்துல்லா பின் மசூத் இன்னொரு கூற்று இருக்குது, பழக்க வழக்கம் தான் ஹைர். நம்ம பழகுவதனால ஏற்படக்கூடிய அதாவது அந்த வளம் இருக்குதே அது மிகச்சிறப்பு. நம்ம உணர்த்தி விளங்கப்படுத்தி செய்வது வந்து மூளைக்கு பழக்கப்படல். அது நம்ம அந்த வண்டி ஓட்டுற மாதிரி, வண்டி ஓட்டுற நேரத்தில் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும், இதை நீ மிரிக்கணும், இதை என்ன செய்யணும் பிடிக்கணும், கண்ணாடியை பார்க்கணும்னுக்குள்ள நமக்கு பெரிய ஒரு 6-7 வேலை செய்யணும். இதோட நம்ம வண்டி ஓட்டலாமான்னு இருக்கு. பழகின பின்னால் நம்ம செய்கிறோமான்னு நமக்கு தெரியுமா, செய்கிறோமான்னு நமக்கு என்ன செய்யாது தெரியாது. இதுதான் பவர். எது பழக்கம் என்பது ஒரு அதாவது ஒரு அட்டாமிக் ஹேபிட்னு சொல்லுவாங்களே, அணுவியல் மாற்றம், அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் மனிதனுக்குள்ள ஊடுருவுதே, அதுதான் பவர்ஃபுல்லானது. அது எப்போ இருந்து உருவாகும், சிறிய வயசுலேருந்து. நிறைய பழக்கப்படுத்தி விட்டால் நிறைய நம்ம உபதேசத்தை விட அது என்ன செய்யும், நம்ம என்ன கேட்குறோம்னா குர்ஆனை எடுத்து சொல்கிறோம், ஹதீஸை எடுத்து சொல்கிறோம், பிழை என்று சொல்கிறோம், அவங்களுக்கு புரியுதில்லை என்று. பலமானது பலமை இதே மக்கள்கிட்ட பழக்க வழக்கமே இதே பலமானது. அது பலமானதுன்றதான் மிகவும் நலமானது. இல்லைடா வாரவர் போறவர்லாம் அவசரமா எல்லாத்தையும் மாத்திரலாம்டா பிரச்சாரத்துக்கு என்ன ஒரு எதிரிக்காது. எனவே நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வளமை பவரானது என்று நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். மக்கள் அதை பலமாக எடுத்து விட்டால் அதை பிழை என்று சொன்னா என்ன செஞ்சிடறாங்க, அதை மக்கள் என்ன
முன்கர் என்று சொல்கின்ற இடத்துக்கு வரும். கீழ மதாதாலிக் அவற்றை கேட்கப்படுகிறது, எப்போ இது நிகழும், இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எப்போ வரும் என்று சொன்ன நேரத்தில் இதா கசுரத் உமராக்கும், உங்களை ஆளுகின்றவர்கள் அதிகரித்து விட்டால், உங்களது தலைவர்கள் நிர்வாகிகள் அதிகரித்து விட்டால், வகல்லத் உமனாக்கும், உங்களது நம்பிக்கையாளர்கள் குறைந்து விட்டால், நீங்கள் நம்பக்கூடியவர்கள் குறைந்து விட்டால், வகசுரத் ஹுதபாவுக்கும், உங்களது பேச்சாளர்கள் அதிகரித்து விட்டால், விளங்கிட்டா, உபதேசம் பேச்சு இவைகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, யார் எடுத்தாலும் பேச்சாளர் என்ற ஒரு நிலைமை வந்து விட்டால், வகல்லத் ஃபுகஹாக்கும், உங்களில் மார்க்க விளக்கம் உள்ளவர்கள் குறைந்து விட்டால், வத்துஃபுக்கிஹ லிகைரித்தீன் வத்துஃபுக்கிஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவருக்காக இந்த மார்க்கம் தேடப்பட்டால், அல்லாஹ் அல்லாதவனுக்காக இந்த மார்க்கம் தேடப்பட்டால், மார்க்க விளக்கம் நடக்குது, ஆனால் நோக்கம் இறைவன் அல்ல, நோக்கம் அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறுவது அல்ல, நோக்கம் அல்லாஹ்விடத்தில் விசாரணை செய்யப்பட்டால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பது அல்ல, உலக பிரபல்யம், ஆதாயம், மரியாதை, கௌரவம், தலைமைத்துவம், இது போன்ற நோக்கங்களுக்காக மார்க்கம் தேடப்பட்டால், வல் துமிசத்தி துன்யா பி அமலில் ஆஹிரா, மறுமையுடைய காரியங்களை கொண்டு உலகம் தேடப்பட்டால், அப்போ நீங்க இந்த காலத்தை அடைவீர்கள். அது உங்களுக்கு என்ன செய்ய, அந்த ஃபித்னா வரும். அப்ப என்ன சொல்றாருன்னா, கசுரத் உமராவுக்கும், உங்களது ஆட்சியாளர்கள் அதிகரித்து, வகல்லத் உமனாவுக்கும், நம்பிக்கையாளர்கள் குறைந்து, வகசுரத் ஹுதபாவுக்கும், உங்களது பேச்சாளர்கள் அதிகரித்து, வகல்லத் ஃபுகஹாவுக்கும், அதில் உங்களுடைய மார்க்க அறிஞர்கள் என்ன உங்களிடத்திலே குறைந்து விட்டு, அதாவது மார்க்க அறிஞர் சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ எல்லாரும் மார்க்க அறிஞர் நான் சொல்கிறோம், யாராவது என்ன மார்க்க அறிஞர் அப்படின்னு போட்ட, ஒரு காலத்தில் அறிஞர் என்ற சொல்ல பயன்படுத்துறதே கொஞ்சம் பயமாயிருச்சு, இப்போ வந்து பயம் பண்ணினால என்ன மார்க்க அறிஞர் அப்படின்னு போட்டுடுறாங்க. இப்போ அறிஞர் என்ற சொல்ல கீழே இறக்கிறணும், அறிஞர் என்றது ஒரு தமிழில் அறிஞர் என்று சொல்லாதீங்க, ஏண்டா அறிஞர் என்ற சொல்லுக்கு பெருமதியை இப்போ என்ன இல்லைன்னு ஆகிவிட்டது, விளங்கிட்டா. சாதாரணமாக வைத்திய டிப்ஸ் படிச்சுட்டு வரவங்களே மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட்னு புதிய பேர் ஒன்று கொடுத்து வச்சுக்கிறாங்க, விளங்கிட்டா. இந்த மாதிரி ஒரு என்ன ஒரு பெயர்கள் கொடுக்கப்படுற ஒரு காலம். அப்போது அதை துஃபுக்கிஹ லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவருக்காக மார்க்க ஃபிக்ஹ் என்ன செய்து படிக்கப்படுகிறது. வல் துமிசத்தி துன்யா பி அமலில் ஆஹிரா, உலகம் வந்து மறுமையுடைய காரியங்களை கொண்டு தேடப்படுகிறது. அப்போ மொத்தம் எத்தனை, 3 4 5 6 விஷயங்கள் என்ன செய்கிறாரு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வளமை, கெட்ட வளமைகள் மார்க்கமாக எடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை என்ன செய்றாங்க சொல்றாங்க. ரைட். அடுத்ததாக அதாவது ஹுமைத் இப்னு ஹிலால் அறிவிக்கிறார், கால அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ذر ما لست منه ولا تنطق فيما لا يعنيك واخزن كلامك كما تخزن دراهمك. அதாவது தர் விட்டுவிடு, மா லஸ்த மின், நீ எதில் இல்லையோ அதை விட்டுரு, நீ அதில் போய் என்ன செய்யாத, நீ இல்லாத விஷயத்தில் என்ன செய்யாத, தலையிடாதே. அது மனிதனுக்கு வந்து எப்பயுமே அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவது, தனக்கு சம்பந்தப்படாத விஷயங்கள் வந்தாலும் அதில் தலையிட்டு பதில் சொல்வது ஒரு இயல்பான நிலை, அதில் நிற்காத. வலா தன்திக் ஃபீமா லா யஅனீக், வலா தன்திக் ஃபீமா லா யஅனீக், உனக்கு சம்பந்தம் இல்லாததை உச்சரிக்காதே, பேசாதே, உனக்கு சம்பந்தம் இல்லாததில் பேசாதே. வஹ்சுன் கலாமக் கமா தஹ்சுன் தராஹிமக், உனது திர்ஹம்களை நீ எப்படி சேமிக்கிறாயோ அது போல உன் பேச்சை சேமி, வழங்குதா. உன் பேச்சை என்ன செய்ய, உன் திர்ஹமை சேமிக்கிற மாதிரி செய். எப்போ நீ அதை கஞ்சத்தனத்தோடு செலவழிப்பாய அது மாதிரி உன் பேச்சை என்ன செய்யும், நீ கஞ்சத்தனத்தோடு செலவழி. ஆனால் பேச்சில் என்ன செய்கிறது, அடுத்த தர்மம் செய்கிற ரகசிய சொல்ல ஒருத்தர், ரகசியங்களை தர்மம் செய்யாதீர்கள் என்று, ரகசியங்களை தர்மம் செய்யாதீர்கள், ரகசியமாக தர்மம் செய்யுங்கள். எப்படி, ரகசியங்களை தர்மம் செய்யாதீர்கள் அப்படின்னா நம்ம அடுத்தவண்ட ரகசியம் ஏதாவது நம்மகிட்ட சேவிங்லைக்கா இல்லை, எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடுறது, தர்மம் செஞ்சிடுறது. ஆனால் தர்மத்தை தான் ரகசியமாக செய்யணும், ரகசியங்கள் என்ன செய்யக்கூடாது, தர்மம் செய்யக்கூடாதுன்ற மாதிரி. வஹ்சுன் கலாம கமா தஹ்சுன் தராஹிமக், உங்களோட திர்ஹம்களை நீங்கள் சேமிப்பதை போல உங்கள் பேச்சை என்ன செய்யுங்கள், சேமியுங்கள். அடுத்ததாக 12வது கூற்று, இது வந்து அப்துல்லா இப்னு அம்ர், ஒரு ஏற்கனவே சொன்னது அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர், உமர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் தாவூஸ் அறிவிக்கிறார், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குல் மா ஷிஅத் வஷ்ரப் மா ஷிஅத் மா அக்தஅத்க தின்தான் சரஃபுன் அவ் மஹீலா. இரண்டு விஷயங்கள் உனக்கு நடக்காத வரைக்கும் நீ விரும்பியதை சாப்பிடு, விரும்பியதை குடி, பிரச்சனை இல்லை. மா அக்தஅத்க இத்னான், ரெண்டு, மா அக்தஅத்க தின்தான்,
2 விஷயங்கள் உன்னை அதாவது பாதிக்காத வரையில். அது என்ன? ஒன்று சரஃப், வீண் விரயம். இரண்டாவது அவு மஹீலா, பெருமை. உனக்கு வீண் விரயம் நடக்கக்கூடாது, பெருமையாக என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இது 2 இல்லைன்னா வேண்டிய அளவில் நீ சாப்பிடு, வேண்டிய அளவில் என்ன செய், அதாவது நீ குடி. இப்போ எவ்வளோ குடிக்கலாம், எவ்வளோ சாப்பிடலாம்ன்றதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழகான வரை விளக்கணம். பெருமை வரக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது, மற்றபடி என்ன உனக்கு என்னெல்லாம் ஹலால் தான் என்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஆதாரம் சுனன் சயீத் இப்னு மன்சூர். ரைட், அது நீங்கள் விளங்கி தான் இருப்பீங்க, கொஞ்சம் எழுப்பி விடுறதுக்கு சொன்னேன், சரியா? ரைட்டு. அடுத்தது அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முஜாஹித் சொல்கிறாரு, இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார். இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் மாச்சலா தூக்கம் வரதெல்லாம் பெரிய குத்தமெல்லாம் இல்லை, விளங்கிட்டார். நான் அங்கே இருந்தாலும் அதே தான். அதனால் கொஞ்சம் நீங்களே அப்படி கொஞ்சம் உற்சாகப்படுத்தி எடுத்துக்கங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால மா யுஸீபு அப்து மினத் துன்யா ஷைஅன் இல்லா நகஸ மின் தரஜாத்திஹி இன்தல்லாஹ் வ இன் கான அலைஹி கரீமன். அதாவது மா யுஸீபு அப்து மினத் துன்யா ஷைஅன், இந்த உலகத்தில் எந்த ஒன்றை அடியான் அனுபவித்து விட்டாலும், சின்னதோ பெரியதோ எந்த ஒன்றை அனுபவித்து விட்டாலும், இல்லா நகஸ மின் தரஜாத்திஹி இன்தல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு வச்சுக்கிற தரஜால கொஞ்சமாவது குறைஞ்சிரும். அது வ இன் கான அலைஹி கரீமன், அவன் அதில் சங்கையானவனாக இருந்தாலும் சரியே. அப்படின்னா என்ன? நல்ல முறையில், ஹலாலான முறையில், முறையான முறையில் சம்பாதிச்சு, நல்ல சிறப்பான முறையில் செலவழித்து சரியாகவே நடந்தாலும் இந்த உலகத்தில் என்ன அவன் ஒன்றை அனுபவித்தால் அது மறுமையுடைய தரஜால உண்டா என்ன செய்யும், கொஞ்சம் குறைக்கத்தான் செய்யும். அப்படி என்றான். அதனால தான் அல்லாஹு தஆலா அந்த அருளை அதிகரிப்பதற்காக விசாரணைகளை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். விசாரணைகளை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்துகிறான். லா துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நயீம். அந்த விசாரணையினூடாக நாங்கள் ஒரு மன அதாபுக்குள்ளாகுவோம். அதனூடாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், எங்களோட பாவங்களை மன்னிச்சு அதை நிரப்புறான். எங்களோட பாவங்களை மன்னிச்சு கபருடைய இடம், கபருடைய இடத்திலேயும் அதே தான். அந்த கபருடைய வேதனைகள் ஊடாகவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அந்த எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு தரஜாக்களை என்ன செய்கிறான், உயர்த்துகிறான். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதை வேறொரு வகையில் தரத்தான் பார்க்குறான். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம ஒன்று அனுபவிக்கிறோம்டா, இப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பிற்காலத்தில் கவலைப்பட்டாங்களே முஸ்அப் இப்னு உமைரை சொல்லி, அவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு அவங்க நேரத்தோட மரணிச்சாங்க. இந்த உலகத்தை எதையுமே அனுபவிக்கல, ஆனால் எங்களுக்கு உலகம் விசாலமாக தரப்பட்டு விட்டது. நான் பயப்படுவதெல்லாம் உலகம் எங்களுக்கு வேகப்படுத்தப்படுகிறதோ என்று தான் என்ன செய்கிறேன், நன்மைகள் எங்களுக்கு வேகப்படுத்தப்படுகிறோ என்று தான் என்ன செய்கிறேன், நான் அஞ்சுகிறேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். இந்த செய்தியை சொன்னவர் யார்? இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்ததாக வந்து 14வது கூற்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன் அபி சினான் அன் அபில் மஆரிக் அன் அபி ஹுரைரா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال من كان عليه دين فأيسر فلم يقضه فهو كآكل السحت. ஒருவர் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறார், ஃபஐசர அவருக்கு வசதி கிடைக்குது, அதற்கு பின்னாலும் அந்த கடனை அவர் கொடுக்கவில்லை என்றால் அவர் ஹராமானதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எப்படி? கஆக்கில் السحت. ஒருவருக்கு கடன் ஆகிறார், கொடுக்க வசதி இல்லை, அப்போ இல்லை, ஒருவர் கடன் ஆகிறார், கொடுப்பதற்கான வசதி கிடைக்குது, அதுக்கு பின்னால் கடனை கொடுக்காம அவர் என்ன செய்கிறாரு, சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவருக்கு ஆக்கிலி சுஹ்த், ஹராமை என்ன செய்கிறார், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே கடனை கொடுக்காமல் ஒருவர் தன்னுடைய வசதியை வைத்துக் கொண்டிருப்பது என்ற அதனுடைய தீர்ப்பு என்ன என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அழகான முறையில் இதை சொல்லி காட்டியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஹதீஸிலே வருது என்னது, அதாவது மத்துலுல் கனி துல், வசதியுடையவர் வந்து முமாத்தலா செய்கிறது, கடனை வந்து கொடுக்காம இருக்கிறது வந்து அநியாயம் பண்ணாங்க சொல்லலாம், வசதி இருந்தும். அடுத்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அப்துல்லா இப்னு புரைதா அவர் வழியாக அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இதா தகல்த அலா முஸ்லிமின் லா தஅலவ் மின்ஹு ஹர்பத்தம் ஃபீ தீனிஹி ஃபகுல் பின் தஆமிஹி வஷ்ரப் பின் ஷராபி. ஒரு முஸ்லிம்கிட்ட போறீங்க, மார்க்கத்தில் நீங்கள் எந்த குறையும் அவற்றை காணலை, ஹராமான உழைப்போ அல்லது தொழுகையின்மைகளோ அல்லது ஜக்காத்தில் மோசடியோ அல்லது வேறு வேறு இசை பாவங்கள் பாட்டு இப்படி மோசடிகளோ சாராயம் பேச்சார் இந்த மாதிரி எதுவும் நீங்கள் காணலை அப்படின்னா அவர்களுடைய வீட்டில் நீங்கள் சாப்பிடுங்க, குடிங்க. இந்த சாப்பாடு ஹலாலாக வந்ததா ஹராமாக வந்ததான்னு ஆராய்ச்சி என்ன செய்ய வேணாம், பண்ண வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மினல் ஹலாலி ஹாதா அம் மினல் ஹராம் என்று சொல்ல கேட்க வேண்டாம். இது ஹலால்லேருந்து வந்ததா ஹராம்லேருந்து வந்ததான்னு என்ன செய்ய வேண்டாம், ஒரு முஸ்லீம் வீட்டில் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆனால் அதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எப்படி சொல்கிறாங்கன்னா,
ஹர்பத்தன் ஃபி தீனிஹி, அவருடைய மார்க் ஹர்பான ஹராப், மார்க்கத்தில் எந்த ஹராபும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் இப்படி என்ன செய்யலாம், சாப்பிடலாம். மார்க்கத்தில் ஒரு ஹராபுன்னு விளங்கிட்டா தவிர்த்துக்கங்க. சாப்பாடு உங்களுக்கு ஹலாலாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் போகிறது அவர்களுக்கு ஒரு ஆதரவாக என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இப்போ ஒரு காலமெல்லாம் இருந்துச்சு, இந்த சீரியல் அது இதெல்லாம் போனாலும் கூட வீட்டுக்கு யாராக போனால் டக்குண்டு ஆஃப் பண்ணி மூடிடுவாங்க. இப்போ அப்படியே இல்லை, இந்த அங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த முடிச்சுட்டு வரேன்ட்டு அவரையும் வச்சு என்ன அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தவர் அவருக்கு நல்லா இருக்கேன்னு அவர் வீட்டில் கண்டினியூ பண்ணுறார். விளங்கிட்டா, நல்லா வந்தவர் வந்து வீட்டில் கண்டினியூ பண்ணுற கூடிய நிலைமைக்கு என்ன ஒரு தாவாவும் நாங்கள் என்ன செஞ்சிருது, நடந்துருது. இந்த மாதிரியான நிலைமை வந்துட்டு அப்போ அந்த ஹர்பா ஃபி தீனி என்றது மார்க்கத்தில் ஹலால் தான். அவர் சாப்பாடு வச்சா அவர் முஸ்லீமாக இருந்தது ஹலால் தான். ஆனால் நம்மளோட மார்க்கத்தை ஹராபாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. அடுத்ததாக 16வது கூற்று ஜுபைர் இப்னு நுஃபைர் அல் ஹத்ரமி சொல்றாரு, அன்ன அபு தர்தா. இப்போ கடைசியாக சொன்ன கூற்று யாருடைய, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரெண்டு கூற்று என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொல்கிறார்கள், கான யகூல், அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார், மல்லம் யர அன்ன லில்லாஹி அலைஹி நிஅமத்தன் இல்லா ஃபித் தஆமி வஷ்ஷராப் ஃபகத் கல்ல ஃபிக்ஹுஹு வ ஹதர அதாபுஹு. அதாவது அல்லாஹ்வுடைய நிஅமத்தை தனது உணவிலும் தனது குடிபானத்திலும் தவிர வேறு எதிலையும் எவர் காணவில்லையோ அவருடைய அதாவது ஃபிக்ஹு குறைந்தது, அல்லாஹ்வுடைய அதாபு அவருக்கு சமூகம் தந்திருக்கிறது என்று அர்த்தம், ஹாதிரா இருக்கிறது அர்த்தம். அவர் அல்லாஹ்வுடைய நியமத்தை எதில் மட்டும் பார்க்குறாரு, நல்ல சாப்பாடு, நல்லா குடிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா சாப்பாடு தந்திக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா குடிபானம். இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிற ஒரே இடம் இது, சாப்பிட்றது குடிக்கிறது மட்டும்தான். மற்ற எதை எடுத்தாலும் இன்றைக்கு வியாபாரங்கள் எதுவுமே வரக்கத்தான் ஒன்றும் இல்லை, ஏதோ நான் சபரா வாழ்ந்துட்டிக்கிறேன். மனைவி பிள்ளைகள் வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எந்த திருப்தியுமே என்ன செஞ்சதில்லை, தந்ததில்லை. வேறு ஆரோக்கியம் எடுத்து பிறந்த காலத்துலேருந்தே நோய் தான். சரியா, இப்படி எதையாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறவன் எதில் நியமத்தை மட்டும் பார்க்குறான், தாம்லையும் ஷராபிலையும் மட்டும்தான் நியமத்தை பார்க்குறான். இந்த மாதிரி பார்க்குறவர் கல்ல ஃபிக்ஹு, அவருடைய ஃபிக்ஹு வந்து குறைந்த ஒரு ஃபிக்ஹு, அவருடைய மார்க்க விளக்கம். ஹதர அதாபு, அவருடைய அதாபு ஹாதிரா இருக்குன்னு அர்த்தம் அவருக்கு. ஏன் அதாபு ஹாதிரன்னா அதாபுல தான் இருக்கிறாரு, எந்த சந்தோஷம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே. அப்போ இந்த அவர் ஃபிக்ஹு இல்லாத தன்மையால் அவர் அதாபுல இருக்கிறார். ஒரு மனிதன் வந்து முதலாவது தனக்கு விளக்கம் கிடைச்சிருக்கு, தனக்கு அறிவு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான், ஆற்றலை தந்து, இப்படி கொஞ்சம் அதுலேருந்து வர நியாமத்து. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீ கணக்கிட முடியாது. ஆனால் சாப்பாட்டிலையும் குடிபானத்திலையும் மட்டும்தான் என்ன அந்த நியாமத்து உண்மையிலே கூடுதலாக பேசுறது அதில் தான். சாப்பாட்டிலையும் இந்த குடிக்கிற டைம்லேயும் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நியாமத்தை பற்றி பேசுறது, மற்ற எல்லாத்துலையும் ஒரு வெறுப்போடு தான் என்ன செய்யறது, தெரியுது. இது வந்து ஃபிக்ஹுடைய குறைபாடு என்று யார் சொல்கிறாரு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். அடுத்தது அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு கூற்று அபூ இயாஸ் வழியாக அறிவிக்கப்படுகிறது, ஸலாத்துன் யுப்கிதுஹுன் நாஸ், மூணு விஷயங்களை மக்கள் வெறுக்கிறார்கள். ஓ ஹிப்புஹுன்ன, நான் அவைகளை விரும்புகிறேன், நான் அவைகளை விரும்புகிறேன். அல் மவுத், மௌத்தை நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். வல் ஃபக்ர், வறுமை நான் விரும்புகிறேன். வல் மரத், நோய் நான் விரும்புகிறேன். யாரு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இதெல்லாம் வந்து உண்மையிலே அல் மகாமாத்தில் உல்லியான்னு சொல்லுவாங்களே, உயர்ந்த மக்காமுகள். இதை கேட்குற டைம்லேயே நமக்கு கஷ்டமாகி, நம்ம கேட்குற நேரத்தில் என்ன அவங்களாம் பெரிய நபித்தோழர்கள், நமக்கு என்ன நம்ம சம்மந்தம் இல்லாத ரூட்லையே போகிறதுக்கு நினைப்போம், அதில் அந்த ட்ரையே நமக்கு வாணாம். சரியா, அப்படியே நினைப்போம். அதெல்லாம் உண்மையை சொல்ல போனால் மறுமை தான் என்ற இலக்காய்க்கிறவங்க இருக்கிறாங்களே, அந்த அவங்களுக்கு இந்த உலகத்துடைய ஞாபகத்துக்களில் இன்பம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில உள்ள அவங்க பெரிய ஞாபகத்தை பார்த்தவங்க ரசூலாங்களே, அதுக்கு பிறகு அவங்களுக்கு எந்த ஞாபகத்தும் என்ன அந்த இழப்பை விட ஒன்று பெரிதாக என்ன செய்யாது, இருக்காது. இதில் வந்து மௌத்தை நான் விரும்புகிறேன். அஹ்காமு தமன்னில் மவுத், அதாவது மௌத்தை ஆசை வைத்தல் அப்படின்றது. அது சம்பந்தமாக முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ்க்கு ஒரு புத்தகம் இருப்பதாக சொல்லப்படும். அது தவறானது, பிழையானது. அவருக்கு அப்படி ஒரு புத்தகம் அப்படி பிரிண்ட் ஆகிட்டு சவுதியிலே ஃபஸ்ட்டு முஹம்மது அப்துல் வஹாபோட புத்தகம் வந்து அஹ்காமு தமன்னில் மவுத், மரணத்தை ஆசை வைத்தலுடைய சட்டங்கள் ஒரு புத்தகம் பிரிண்ட் ஆகிடுச்சு. அது அவருடைய புத்தகம் அல்ல, ஆனால் அவருக்கு அந்த புத்தகத்துக்கு சம்பந்தம் இல்லை, பிற்காலத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. ஆனால் மரணத்தை ஆசை வைக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் என்று சொன்னால், ஒருவர் மரணத்தை ஆசை வைப்பது தடை எப்பொழுது என்றால் உலகத்துக்காக மரணத்தை ஆசை வைக்கக்கூடாது. லிதுர்ரின் மஸ்ஸ, விளங்கிட்டா, தனக்கு ஏற்பட்ட ஒரு தீங்கின் காரணமாக அதை சொல்லக்கூடாது.
நான் மௌத்தாக இருக்கக்கூடாதா, இப்படி வாழ்கிறதை விட செத்து போகிறது என்னது நல்லது. சிலர் கபரை பார்த்து என்ன சொல்லுவாங்க, யாழை தண்ணி மக்கான, நானும் இந்த கபர் உள்ளவனா போயிருந்தால் நானும் நிம்மதியாக என்ன செஞ்சிருப்பேன் இருந்துப்பேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உள்ள வெறுப்பு, பொருளாதாரத்தில் உள்ள வெறுப்பு, பிஸ்னஸில் உள்ள வெறுப்பு, வாழ்க்கையில் உள்ள வெறுப்பு இது. ஆனால் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்பதற்காக ஒருத்தர் மரணத்தை ஆசை வைத்தால், அதே போல தீனுக்காக மரணத்தை ஆசை வைத்தால், அல்ல இந்த உலகத்தில் நான் ஃபித்னாக்குள்ளாகி விடுவேன் என்பதற்காக மரணத்தை ஆசை வைத்தால் அது பிழை கிடையாது. அது பிழை கிடையாது. அது நிறைய இடங்களை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து எத்தனையோ நபிமார்கள் இருந்து பலர்ல இருந்து என்ன மரணத்தை ஆசை வைத்த சம்பவங்கள் நிறைய பார்க்கலாம். இமாம் புகாரியுடைய வரலாற்றில் கூட என்ன செய்யும், கடைசியாக ஒரு துவா கேட்பார், யா அல்லாஹ் இந்த பூமி விசாலமாக இருந்து கூட எனக்கு சுருங்கி விட்டது, என்னை உன் பக்கம் என்ன செய் அழைத்துக்கொள். அப்போ அவர் என்ன ரயீசுல் சையீதுல் முஹத்திஸீன், ஹதீஸ் கலை அறிஞர்களே தலைவர், அந்த ஃபிக்ஹ் அவருக்கு என்ன செஞ்சது இருந்தது. எனவே மரணத்தை ஆசை வைத்தல் என்பது உலக நோக்கத்திற்காக மரணத்தை என்ன செய்யக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது. மறுமைக்காக என்ன மரணத்தை ஆசை வைத்தல் என்பது தவறு கிடையாது. அதனால் நான் சொல்றார் உஹிப்புஹுன்ன, அந்த மரணத்தை நான் விரும்புகிறேன். வல் ஃபக்ர், வறுமையை நான் விரும்புகிறேன், நோயை நான் விரும்புகிறேன். ஏன்னா இதில் அஜிர்கள் அதிகம், இதில் கூலிகள் என்ன அதிகம். என்னுடைய மனைவி உம்மு தர்தாவும் அப்படி தான் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா. அடுத்ததாக சஃப்வான் இப்னு அம்ர் அவர் அறிவிக்கிறார், அன்ன அபுத்தர்தா, அபுத்தர்தா என மூன்றாவது செய்தி, அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால் அவர் சொன்னார்கள், லா தலூமன்ன அஹாக் வஹ்மதில்லாஹி அல்லதி ஆஃபாக், சகோதரர் பிழை செய்கின்ற பொழுது அவரை குறை சொல்லாத, அதிலிருந்து உன்னை பேணுதலாக வைத்த அல்லாஹ்வை புகழ்ந்து கொள். உன்னுடைய சகோதரர் ஒரு ஃபித்னால விழுந்துட்டாரு, ஒரு குழப்பத்தில் விழுந்துட்டார், ஒரு பாவத்தில் விழுந்துட்டாரு, குறை சொல்லி நிற்காது. அதிலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வை நீ புகழ்ந்து கொள். நிறைய பேருடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா, அடுத்தவனுடைய குறையை வந்து கொஞ்சம் அதாவது பெருசாக சொல்லுவாங்க. எதனாலண்டா தன்னிட்ட அந்த குறை இல்லை எடுத்து இவன் கண்டுகொள்ளணும் என்பதுக்கா. பக்கத்தில் உள்ளவர் கண்டு, இவரெல்லாம் எப்படி சொர்க்கத்துக்கு போகிறாரு, நானே ஆச்சரியப்படுறேன், உனக்கு யார் ப்ரோமிஸ் தந்தது நீ சொர்க்கத்துக்கு போவாண்டு. என்னடாண்டா இவர் வந்து சில நலவு செய்கிறாரு, இவர் 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 அவரை நல்லவராக நினைக்கிறாரு, அதில் ஒரு பிழை இல்லை. ஆனால் அடுத்தவன் சொர்க்கம் போக மாட்டான மாதிரி மிச்சம் நான் கவலைப்படுற மாதிரி கவலைப்படுறது. ரசூல்லாங்களும் கவலைப்பட்டாங்களா இல்லையா மக்களை நினைச்சேன், இப்படியா கவலைப்பட்டாங்க ரசூல்லாங்க, இவர் கவலைப்படுறது. இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம இவரே உள்ளத்துக்குள்ளே என்ன நினைப்போம்னா, சுப்ஹானல்லாஹ் இவர் இவ்வளவு கவலைப்படுறாருன்னா இவருடைய வேதனை சமுதாயத்தை பற்றி எப்படி இருக்கும் என்று. இதான் உனக்கு அழிவு, இதான் உனக்கு அழிவு. ஆஃபியத்தை அல்லாட்ட கேட்கணும். யாரா ஒரு சகோதரன் பாவத்தில் விழுந்திக்கிறானா, நம்மளே அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றினான் இந்த பாவத்திலிருந்து, அதை நினைச்சு அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ் நினைத்தால் கொஞ்சம் நிமிடத்துக்குள்ளே உன்னைய கொண்டு அங்கே வச்சு அவரை கொண்டு வந்து என்ன செய்யலாம், இங்கே வைக்கலாம். அதனால் நம்ம அல்லாஹ்வை புகழணும், அவருக்கு நேர்வழி காட்டும். அவர் தனியை கூப்பிட்டு இந்த மாதிரி செய்யாதீங்க, இந்த மாதிரி செய்கிறது பிழை, இந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு உபதேசங்கள் என்ன செய்ய வேண்டும். அந்த உபதேசத்தில் கூட உங்களை முற்படுத்தக்கூடாது. இப்போ என்னையை பாருங்க அப்படின்றது, என்னைய பாருங்க நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு, அதோட அவருக்கு உபதேசம் வெறுத்துரும். உன்னை பார்த்தா இன்னும் கொஞ்சம் செய்வேன் சரியா, எந்த மாதிரி நடக்கும். ஏன்னா அவர்கள் உள்ள பல தவறுகள் இவர் நினைச்சுக்கிட்டு இருப்பார். யாரும் என்னைய பாருங்கன்னு என்ன செய்யக்கூடாது, உபதேசம் பண்ணக்கூடாது. பாருங்க அல்லாஹ்வுடைய தூதரை, பாருங்க நபித்தோழர்களை, இந்த மாதிரி என்ன யாராவது அத்திபார் பண்றதா அத்தபிர் பிமன் மவா, இதுக்கு முன்னால மரணித்தவர்களை கொண்டு என்ன செய்யுங்க, நீங்க அத்திபார் பண்ணுங்க அப்படின்றது. அப்ப எனவே எப்படி சொல்றாரு, லா தலூமன்ன அஹாக் வஹ்மதில்லாஹி அல்லதி ஆஃபாக், நீங்கள் உன் சகோதரர்களை குறை சொல்ல வேண்டாம், உன்னை ஆஃபியத்தாக வைத்த அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதாக அபூ கிலாபா அறிவிக்கிறார், உதுல்லாஹ யௌம சர்ராயிக், மகிழ்ச்சியாக செல்வ செழிப்பாக நல்ல அதாவது ஒரு ஆரவாரமாக நீ இருக்கக்கூடிய அந்த நாட்களில் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, துஆ செய்யுங்கள். லஅல்லஹு யஸ்தஜீபு லக யௌம தர்ராயிக், உங்களது துன்பமான நாட்களில் அல்லாஹ் தஆலா இதற்காக உங்களுக்கு பதில் சொல்லலாம். நீங்க சந்தோஷத்தில் அவனை ஞாபகப்படுத்தியதனால துன்பமான நேரத்தில் அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களை என்ன செய்யலாம், கபூல் செய்யலாம். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 கூற்றுகளா, 4 கூற்று. ஒன்று அந்த சாப்பாட்டிலையும் ஷராபிலையும் நியாமத்தை பார்க்கறது, அடுத்தது மௌத்தை ஃபக்ரை விரும்புவது, அடுத்த சகோதரனுடைய தவறு நேரத்தில் நீங்கள் உங்களையே என்ன செய்ய காப்பாற்றி அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது. உங்கள் மகிழ்ச்சியான தருணங்களில் அல்லாஹ்வை பிரார்த்தியுங்கள், துன்பமான தருணங்களில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்யலாம், பதில் சொல்லலாம். அடுத்ததாக அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூ கிலாபா அறிவிக்கிறார், யா ருப்ப முக்ரிமின் லினஃப்ஸிஹி வஹுவ லஹா முஹீன் வயா ருப்ப ஷஹ்வதி சாஅத்தின் அவ்ரஸத் ஸாஹிபஹா ஹுஸ்னன் தவீலா. அவர் சொல்றாரு, எத்தனையோ பேர் தன்னை சங்கைப்படுத்துவதாக நினைத்துக் கொள்கிறார்கள்,
தன்னை அவர் சங்கைப்படுத்துவதாக நினைத்துக் கொள்கிறார். ஆனால் அவர் தன்னை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். தன்னை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். வயாருப்ப ஷஹ்வதி சா, ஒரு மணி நேர ஆசை, ஒரு மணி நேர இன்பத்திற்காக அவுரதத் சாஹிபஹா ஹுஸ்னன் தவீலா, அந்த ஒரு மணி நேர இன்பம் அவருக்கு நீண்ட கவலைகளை என்ன செய்கிறது, அவருக்கு அனந்தரமாக கொடுத்து விடுகிறது. ஒரு மணி நேர இன்பம் அவர் தன்னை மனசை சந்தோஷப்படுத்தினதாக கண்ணியப்படுத்தினா நினைச்சுக்கிறாரு. ஆனால் அதனுடைய கவலை நீண்ட நாட்களுக்கு என்ன செய்கிறது, விளைவாக நின்று விடுகிறது. அப்படி என்று சொல்லி அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில சிறப்பான சுஹாதுகள், உபதேசகர்கள் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு அந்த நபித்தோழர்கள் ஒரு சில பிரபல்யமானாங்க. அதில் ஒருத்தர் தான் யாரு, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அவனை நிறைய இந்த மாதிரியான உபதேசங்கள் இருக்கும். பின்னால் நம்ம ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்கிறோம் சொல்கிறோம். இது போல இவருடைய உபதேசங்கள் மிக நிறைய என்ன செய்யும், இந்த மாதிரியான உபதேசங்கள் இருக்கும். எனவே தன்னை சங்கைப்படுத்திக் கொள்வதாக நினைக்கக்கூடிய பலர் தன்னை பல நேர துன்பத்துக்கு என்ன செய்கிறாங்க, சில நேர சந்தோஷங்களால் ஆளாக்கி கொள்கிறார்கள் என்று அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக ஹஸனுல் பஸரி வழியாக வருகிறது, இன் ஷி'தும் ல உக்ஸிமன்ன, நீங்க விரும்பினா நான் சத்தியம் செய்கிறேன், இன்ன அஹப்ப இபாதில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அடியார்கள் யார் தெரியுமா, ருஆத்து ஷம்சி வல் கமர், சூரிய சந்திரனை அவதானித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அதை பேணிக் கொண்டிருக்கின்றவர்கள். யாரை சொல்றாரு, நோன்பு தொழுக இவைகளை ருஆத்த ஷம்சி வல் கமர் என்றாரு. சூரிய சந்திரன் என்ன, இத்தனை மணிக்கு சூரியன் என்ன உதிக்குது, இத்தனை மணிக்கு சூரியன் உச்சத்தில் இருக்குது, இத்தனை மணிக்கு சூரியன் சாய்கிறது மறைகிறது, வெளிச்சம் போய்விட்டது, இப்போ நடுகிறவு, இப்படி என்று அந்த சூரிய சந்திரனை ருஆத்த ஷம்சி வல் கமர், சூரிய சந்திரனை அவதானித்துக் கொண்டிருப்பவர்கள், ராயிகளாக இருப்பவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள். வ இன் ஷி'தும் ல உக்ஸிமன்ன, நீங்க விரும்பினீங்கன்னா நான் மறுபடியும் சத்தியம் செய்வேன், இன்ன அஹப்ப இபாதில்லாஹி இலல்லாஹி அல்லதீன யுஹப்பிபூன அல்லாஹ இலா இபாதிஹி வ யம்ஷூன ஃபில் அர்தி நுஸ்ஹா, அதாவது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அடியார்கள், நான் விரும்பினா சத்தியம் செய்கிறேன், தனது அடியார்களுக்கு அல்லாஹ்வை விருப்பமாக்குகின்றவர்கள், நடக்கின்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் உபதேசம் செய்வார்கள். இந்த பூமியில உபதேசம் செய்து நடப்பார்கள். அப்படின்னா என்ன, உபதேசத்திற்காக நடப்பார்கள், உபதேசத்திற்காக பயணம் செய்வார்கள், உபதேசத்திற்காக அவர்கள் போவார்கள் வருவார்கள். இவர்கள் அல்லாஹ்வை மக்களுக்கு விருப்பமானவர்களாக என்ன செய்கிறார்கள், ஆக்குகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு என்ன, அடியார்களிலேயே மிகவும் விருப்பம், அதாவது அல்லாஹ்வை பற்றிய விருப்பத்தை அவங்க என்ன செய்யணும், உள்ளத்துக்குள்ள உண்டாக்கணும். மார்க்கத்தை பற்றிய மஹப்பத்தை என்ன செய்யணும், உள்ளத்துக்குள்ள உண்டாக்க வேண்டும். அப்ப எனவே பிரச்சாரகர்கள் இன்னொன்றை அவதானிக்கணும், மக்கள்கிட்ட நல்லது சொல்லக்கூடிய இன்னொன்றை அவதானிக்கணும். உன்னால் அவர்கள் மார்க்கத்தை விட்டு தூரமாகிறார்கள் என்றால் நீ இந்த லிஸ்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாய், வரமாட்டாய். உனது செயலால் அவர்கள் தூரமாகிறார்கள் என்றால் நீ இந்த லிஸ்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாய், வரமாட்டாய். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய நல்லவராக இருந்தாலும் மக்கள் வெறுக்கிற நேரத்தில் அவர் இமாமத்தா இருக்கக்கூடாது. அவர் நல்லவராக இருந்தாலும் சரி, நம்மளே மக்கள் எல்லாரும் வெறுக்கிறாங்கன்னா நான் என்னிடத்தில் உண்மையிலே நல்லவனாக வாழ்ந்தாலும் நாங்கள் இமாமத் செய்ய போகக்கூடாது. அந்த மக்கள் வெறுத்தா இமாமத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. அவங்க கடைசியில் என்னென்னப்பா தொழுகை வெறுப்பாங்க, தொழுகைக்கு வராமல் விட்டுருவாங்க, தொழுகைக்கு வராமல் விட்டு விட. நீண்ட சூரத்துக்குள் ஓதுவதனால ஜமாத்துக்கு வரலன்னு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா, இன்ன மின்கும் முனஃபிரீன், மார்க்கத்தை விட்டு ஓடச் செய்கின்றவர்கள் உங்களில் இருக்கிறீர்கள் சொன்னாங்க. முஆத் இப்னு ஜபலை பார்த்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா, ஃபத்தான் அன்த யா முஆத், முஆதே நீங்க என்ன குழப்பக்காரரான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இந்த மார்க்கத்தை தஹ்பீப் பண்ணணும். கஅப் இப்னு மாலிக் என்ற சொத்திலிருந்த முழுமையாக என்ன செய்கிறேன், வெளியாக போகிறேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் இதுதான் மிகவும் சிறப்பான தர்மம் என்று எடுத்து அப்படியே என்ன செய்யல, பைத்துல் மால்ல தூக்கி போடல. ரசூலுல்லாஹ் சொன்னா, அம்சிக அலைக பஅத மாலிக், கொஞ்சம் சொத்தை நீங்க வச்சுக்கங்க, இதை உங்களோட குடும்பத்துக்கு செலவழிங்க, இதை உங்களோட குடும்பத்துக்கு செலவழிங்க. அப்போ இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாமினூனி பிஹாயித்திக்கும், அந்த அனாதை பிள்ளைகள்கிட்ட அந்த மதீனா பள்ளிக்கார அந்த நிலத்தை கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுக்குன்றாங்க, இல்லை விலை தாங்க, விலையை சொல்லுங்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்விடத்தில் மஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மார்க்கத்தை விட்டு வெறுண்டோடுன்ற வேலையில் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடவும் கூட, அதுக்கு காரணமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு விருப்பத்தை என்ன செய்யணும், ஏற்படுத்தக்கூடியவர்களா இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு என்ன மிகவும் விருப்பமானவர் என்று சத்தியம் பண்ணுவேன் யாரு, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நேரத்தில் தான் இந்த கூற்றுக்கள் மிகவும் பெருமதி. ஏன்னா சொல்றவர் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு இதில் எந்த உலக ஆதாயமும் இல்லை, இந்த உலக நோக்கமும் இல்லை. அப்போ அந்த பெருமதியான கருத்தை பேணுதலானவர்கள்ட்ட இந்த எடுக்கிறது மிக முக்கியம். மார்க்க ஃபிக்ஹும் அதே போல வரவும் என்ன செய்யணும், அதில் இருக்க வேண்டும். அடுத்ததாக 21வது கூற்று தான் இப்போ வாசித்தோம்.
22வது கூற்று அபூதர், அதாவது இன்னும் நபித்தோழர்கள்ட்ட கூற்று தான் போய்கின்றது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன் இப்ராஹிம் அத்-தைமி அன் அபிஹி அன் அபீதர், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், கால துத் திர்ஹமைன் அஷத்து ஹிசாபன் யௌமல் கியாமா மின் தித் திர்ஹம். ஒரு திர்ஹம் உடையவரை விட 2 திர்ஹம் உடையவர் மறுமையில் கடுமையாக விசாரிக்கப்படுவார் என்றார். அப்படின்னா என்ன, எவ்வளவுக்கு நியாமத்து அதிகமோ அவ்வளவுக்கு விசாரணைகளும் என்ன அதிகம். அப்படின்னா எவ்வளவுக்கு நமக்கு நியாமத்து இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம நியாமத்தில் அல்லாவுக்கு நன்றியுடையவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்தவர் என்ன நன்றி செலுத்துறான்னு பார்க்கக்கூடாது. உனக்கு எவ்வளோ இருக்குன்னு பாரு, உனக்கு எவ்வளோ தரப்பட்டிருக்கின்ற பாரு, அதுக்கு ஏற்போனது நியாமத்தை என்ன செய்யணும், இருக்கணும். பொருளாதாரம் மட்டுமல்ல, அறிவு. ஒருத்தருக்கெல்லாம் மார்க் அறிவை குறைவாக கொடுத்திருப்பா, அவர் கொஞ்சமாக நன்றி செலுத்தி கொண்டிருப்பா. நமக்கு மார்க்க விளக்கத்தையும் அறிவையும் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையால் நிறைய தந்திருப்பா. நம்ம நிறைய என்ன செய்யணும், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது நான் அஃபலா அகூனு அப்தன் ஷக்கூரா, நான் மிகவும் நன்றியுள்ள அடியானாக அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடாதான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவங்க தான் ஷுக்குர்லையும் இபாதத்திலும் அதிகமாக இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளே என்ன செய்யணும்னா அதில் அதிகமாக என்ன செய்யணும், இருக்க பழக வேண்டும். துத் திர்ஹமைன், 2 திர்ஹம் உடையவர் அஷத்து ஹிசாபன் யௌமல் கியாமா மின் தித் திர்ஹம், ஒரு திர்ஹம் உடையவரை விட அதிகமாக என்ன செய்வார், அதாவது விசாரணைக்குரியவராக இருப்பார் என்று அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அபு அய்யூப் அல் அன்சாரி, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு எல்லாம் படிச்சிருப்போம். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு அது அபு உபைதா பாரக்கல்லாஹு ஃபீக், அது சஅத் பாரக்கல்லாஹு ஃபீக், மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரத்தில் அபூ அய்யூப் அல் அன்சாரி வீட்டில் தான் என்ன செஞ்சாங்க, தங்கினார்கள். அது உங்களுக்கு மறந்தன்னு அர்த்தம் இல்லை, நம்ம இருக்கிற நேரம் அப்படி விளங்கிட்டா. அதிலிருந்து அப்படியே ரீகால் பண்ணி எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அல் இசாபா ஃபி தமீஸ் சஹாபாலாம் என்ன செஞ்சிரு, தலைகீழாக வந்துரு. சரியா, ரைட். எனவே அந்த நேரத்தில் யாருன்னா அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடம் கொடுத்தார்கள் பார்க்குறோம். அன்சாரி தோழர்கள் மிக முக்கியமான ஒரு தோழர். இந்த அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூற்று, ஒரு நம்ம வாழ்க்கையில் அவருடைய ஒரு கூற்றை படித்த மாதிரி இருக்கு பாருங்க. இன்ன ரஜுல லா யஅமலு பில் ஹஸனா, ஒரு மனிதர் நன்மையை செய்வார், ஃபயத்தகிலு அலைஹா, அதையே நம்பி இருப்பார். நான் இந்த நன்மை செய்கிறேன், என்னென்ன செய்வார், அதையே நம்பி இருப்பார். வயஅமலு பில் முஹக்கராத் ஹத்தா யஅதியல், அதே நேரம் சின்ன சின்ன பாவங்கள் உள்ளவைகள் எல்லாம் தாராளமாக செஞ்சு கொள்வார். சின்னது தானே என்று சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவர் செய்வார். ஒரு நன்மையை செய்வார், அந்த நன்மையை நம்பி இருப்பார். நான் இந்த நன்மை நிறைய என்ன செய்கிறேன், அப்படி ஒருத்தருக்கு ஒரு நன்மைகள் இருக்குமே அதிலேயே முழுமையாக தங்கி இருப்பார். ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் என்று நினைக்கக்கூடிய நிறைய செய்வார். ஹத்தா யஅதி அல்லாஹ், அல்லாஹ்வை அடைகின்ற வரைக்கும் அவர். வகத் அஹத்ன பிஹி, வந்து அங்கே பார்த்தா இந்த சிறு பாவங்களால் அவர் சூழப்பட்டவராக இருப்பார். அந்த நன்மையை நம்பி செஞ்சாரு, அது உண்மை. ஆனால் அவர் செய்த சின்ன 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 பாவங்கள் என்று பார்த்தா அது அவர் என்ன செய்யும், சூழ்ந்து போய் இருக்கும். நம்பிய நன்மையில் என்ன செய்யும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அந்த நன்மைகள் இந்த முழு தீமைகளை அழிக்கிறதுக்கு போதாமல் இருக்கும், இந்த முழு தீமைகளையும் அழிப்பதற்கு போதாமல் இருக்கும். وَإِنَّ الرَّجُلَ لَا يَعْمَلُ بِالسَّيِّئَةِ فَيَفْرَقُ مِنْهَا حَتَّى يَلْقَى اللَّهَ آمِنًا, ஒரு மனிதன் பாவத்தை செய்வார், ஆனால் அது பயந்துகிட்டே இருப்பார். ஃபயஃப்ரகு, ஃபரக்கன பயம், அச்சம். ஃபயஃப்ரகு மின்ஹா, அதில் பயந்து கொண்டே இருப்பார். ஹத்தா யல்கல்லாஹ ஆமினன், அல்லாவை பாதுகாப்பான நிலையில் சந்திக்கின்ற வரைக்கும். ஏன்னா அவரோட பயம் என்ன செஞ்சிடும், யாரா இந்த பாவத்தை செஞ்சுட்டு இந்த பாவத்தை செஞ்சு அதுக்கு பயந்து 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 அல்லாவை சந்திப்பார். விளங்கிட்டா. பலருடைய கடைசி நேரத்தை பாருங்க, நன்மையாக செஞ்சிருப்பார், நல்லதாக வாழ்ந்திருப்பார், உலகத்தையெல்லாம் விட்டு கொடுத்திருப்பார். கடைசி நேரத்தில் கவலைப்படுறாங்க, நான் கொஞ்சம் பிள்ளைகளுக்காக ஏதாவது செஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நான் அந்த படிப்பை விட்டுரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த தொழிலை விட்டுரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் தவாண்டே இருந்துட்டேன். எவ்வளோ மோசமான நிலை. கடைசி நேரத்தை நினச்சி கவலைப்படுறாரு, கடந்த கால நன்மைகள் எல்லாம் நினச்சி கவலைப்படுறாரு, கடந்த கால சேவைகள் எல்லாம் நினச்சி கவலைப்படுறாரு, இழப்புகள் எல்லாம் நினச்சி கவலைப்படுறாரு. சிலர் பாவத்திலேயே இருப்பாங்க, தவாவோட சம்மந்தப்பட்டிக்க மாட்டாங்க, நல்லதே செஞ்சு மௌத்தார் நேரத்தில் உலகமண்டே இருந்துட்டேன், இப்படியே நான் வாழ்ந்துட்டேன், கொஞ்சம் நன்மை செஞ்சிருக்கலாமே, தொழுதிருக்கலாமே, நானும் கொஞ்சம் தவாவில் ஈடுபட்டிருக்கலாமே, நல்லதுக்கு உதவி இருக்கலாமே, கடைசி நேரத்தில் கவலையோட மௌத்தாவார். எது ஹிதாம், கடைசி தானே முடிவு. அப்போ எனவே இது மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடம். எமது கவலைகள் எப்படி எங்களை மாற்றி விட்டுருமண்டு. சின்ன சின்ன கவலையெல்லாம் உள்ளத்துக்குள்ளே இருக்கும். நம்ம தவான் இருக்கிற மார்க்கம் இருக்கிற அது போகுது இது போகுது இது போகுது, சைத்தான் வளர்த்து 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 வந்து மௌத்தார டைமில் அந்த கவலையை கூட்டுவான்.
அநியாயம் எதை செஞ்சிருக்கலாம், அநியாயம் இதை செய்திருக்கலாம், அதை செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம், இதெல்லாம் இழந்துட்டேன் என்ற கவலையை கூட்டி அத்தனை நன்மை அழிச்சுட்டுவான். இவன் பாவத்தை நினைச்சு பயந்து பயந்து நன்மை செய்யல தஹஸ்ஸுர்ல என்ன செய்வான், அந்த கவலையில் அவன் மரணிப்பான். இவன் சிறந்தவன். எனவே இது மிக முக்கியமான இடம். அதைத்தான் இவர் என்ன செய்யறாரு, அதாவது அபு அய்புல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக நுஅமான் இப்னு பஷீர், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒவ்வொரு நபித்தோரை பற்றி சின்ன சின்ன கருத்துக்கள் சொல்லலாம், டைம். அதில் என்னடா, அனில் வலீத் இப்னு ஐமன் அல் அல்ஹானி கால சமிஅத்து நுஅமான் இப்னு பஷீர், நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். வஹுவ யஹ்துபுனா பிஹிம்ஸ், அவர் ஹிம்ஸ்ல சிரியால எங்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது, வஹுவ யகூல், அவர் சொன்னார், அலா இன்னல் ஹல்கத குல்லல் ஹல்கா, அழிவு அதுதான் ஒரு முழுமையான அழிவு, அன் தஅமல பிஸ்ஸய்யிஆத் ஃபி அஸ்மானில் பலா, நீ சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீ பாவம் செய்வாது. உனக்கு சோதனை நடந்துகிட்டு இருக்குது, உன் வாழ்க்கையில சிரமம், பொருளாதார நஷ்டம், ஆரோக்கியமின்மை, நோயில ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாய், ஏதோ இழப்புல வேதனை பட்டுக்கின்றாய், அந்த நேரத்தில் நீ பாவம் செய்து கொண்டிருப்பது மோசமான நிலை. எப்படி சொல்றான்னா, அதுதான் முழுமையான அழிவு. இந்த சோதனையே பாவத்தை விட்டு வெளியே வருவதற்குரியது. ஆனா சோதனை நேரத்தில் உனக்கு பாவத்தை என்ன செய்ய முடியவில்லை, விட முடியவில்லை என்றால் இன்னல் ஹல்கத குல்லல் ஹல்கா, அதுதான் அழிவுகளிலேயே என்ன மோசமான அழிவு. நீ சோதனையுடைய நேரத்தில் வேதனையின் பட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலும் பாவத்தை என்ன விடாமல் இருப்பது, அப்படி என்று சொல்லி நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள். 25வது செய்தி. இப்போ இந்த 24 வரைக்கும் சஹாபாக்களுடைய கூற்றுக்கள். யார் யாரு? அபூபக்கர், உமர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அபூ ஹுரைரா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அபு தர்தா. இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க? ஒன்றே விடுதான் சொன்னார், சாப்பாடு குடிக்கிறது அதில் நியாமத்தை பார்க்கறது, விளங்கிட்டா? அடுத்தது யாரு? அபு தர்தா, அப்புறம் இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ர், அதுக்கு பிறகு அபூதர் அல் கிஃபாரி. அது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம், சரியா? அபூதர் அல் கிஃபாரி இல்லை, அபு முஸல்லா சரி வரல. அடுத்தது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நுஅமான் இப்னு பஷீர் கடைசியாக வந்து என்ன, நுஅமான் இப்னு பஷீர். ரைட். இப்போ இப்ராஹிம் அன்-நஹாய், இப்ராஹிம் அன்-நஹாய் ஒரு தாபியீன்கள், ஒருவர் கூஃபாவை சேர்ந்தவர். அவர்கிட்ட சுலைமான் இப்னு மிஹ்ரான் அல்-அமஷ் அவர் கூஃபாவை சேர்ந்தவர் அறிவிக்கிறார். கால இன்னி லஅரா ஷைஅ மிம்மா யுஆபு பிஹி ஃபமா யம்னஉனி அன் அய்பஹு இல்லா மகாஃபத அன் உப்தலா பிஹி. இன்னி லஅரா ஷைஅ மிம்மா யுஆபு பிஹி, அதாவது சில குறைகளை நான் அடுத்தவட்ட காணுவேன், அதை செய்வது பிழை, பாவம், அதை காணுவேன். அதில் உள்ள அதாவது அஹ்லாக்கு குறையாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், அவைகளை காணுவேன். ஃபமா யம்னஉனி அன் அய்பஹு, எனக்கு அவனை குறை சொல்வதை விட்டு எது தடுக்குமெண்டா, இல்லா மகாஃபத்தன் உபுத்தலா பிஹி, நானும் அதை கொண்டு சோதிக்கப்பட்டு விடுவேனோ என்ற பயம் என்னை தடுத்து விடும். ஒரு மனுஷன் செய்கிற தவிர குறை சொல்ல நினைப்பேன், ஆனால் குறை எனக்கு சொல்லாமல் என்ன எது தடுக்குமெண்டா, ஒரு நாள் நானும் என்ன செய்வேன், இதற்குள் சோதிக்கப்பட்டு விடுவேனோ என்று நான் அஞ்சி தவிர்ந்து கொள்கிறேன் என்றார். இதுதான் என்ன அல்லாஹ்வுடைய சுன்னத்தை பயப்படக்கூடிய நபித்தோழர்கள், அந்த தாபீன்கள். இப்ராஹிம் அன்-நஹாய் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அடுத்ததாக பக்ர் இப்னு அப்துல்லா அல் முஸனி, இவர் அவுன் இப்னு, அதாவது அவுன் இப்னு, இவர் செய்யக்கூடிய செய்தி இவர் வழியாக அவுன் இப்னு மூசா என்றவர் அறிவிக்கிறார். பக்ர் இப்னு அப்துல்லா அல் முஸனி சொல்கிறார், யகூல் யன்ஸிலு பில் அப்தி அல் அம்ரு இதா ஃபர்ரஜஹு அல்லாஹு அன்ஹு ஜாஅஹு ஷைத்தான். ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை நிகழும், ஒரு பிரச்சனை வரும், துஆ கேட்பார், அல்லாஹ் அதை நீக்கிடுவான். நீக்கின உடனே ஷைத்தான் வருவான், வந்து கான அஹ்வன மிம்மா தஹ்சிபு லஹு, நீ நினைச்சதை விட ஒரு சின்ன பிரச்சனை, நீ இப்போ கேட்டாய துஆலாம் அந்த அளவுக்குரிய பிரச்சனை உண்டே இல்லை இது. ஏன்னா இப்போ போயிட்டு தானே, போன உடனே மனுஷனுக்கு என்ன விளங்குமாண்டா, துஆ கை காட்டியும் போயிருக்கும், அவ்வளோ பெரிய இஷ்யூ மாதிரி விளங்கலை, நான் சும்மா இருந்தாலே இல்லாமல் போயிருக்கும். இதுக்கெல்லாம் பெரிய கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய விஷயம் இல்லை, இதுக்கு நம்ம அழுது தொழுதிக்க வேண்டிய விஷயம் இல்லை. இதுக்கு போய் ஒரு மாடெல்லாம் போட்டு குர்பானி கொடுத்து அநியாயமாக 2 லட்சத்தை என்ன செஞ்சுட்டேன், 1,50,000 காணமாக்கிட்டேன், இப்படியெல்லாம் ஒரு ஃபீலிங்கை சைத்தான் கொண்டு வருவான். சின்ன ஒரு மேட்டர், நீ நினைக்கிறத விட என்ன செய்யுது அது குறைவு, அப்படி என்று சைத்தான் சொல்லுவான். அதுக்கு வலா யகூலுல் இன்சான், மனிதன் பதில் சொல்வது கிடையாது, பல் கான அஷத்த மிம்மா அஹ்சிப் கைர அன்னல்லாஹ ஃபர்ரஜஹு அன்னி, நான் நினைப்பதை விட அது கடுமையானது, ஆனால் அல்லாஹ் என்னை அதை விட்டு காப்பாற்றி விட்டான் என்று பதில் சொல்லுகின்ற மனிதர்கள் குறைவின்றார். அவர் சைத்தான் அந்த மாதிரி வந்து சொல்லுவா,
அதுக்கு அந்த பதில் நம்ம சொல்வதில்லை. உண்மையிலே எத்தனையோ பிரச்சனைகள் அப்படி தான். அந்த பிரச்சனை நேரத்தில் அழுது தொழுது யா அல்லாஹ் இல்லாமல் போகணும் அப்படி என்றெல்லாம் செஞ்சிருப்போம். அல்லாஹ் என்ன செய்வான், ஒரேடியாக எடுக்க மாட்டானே, படிப்படியாக சூழலை மாற்றி வெளியாக்கிடுவான். இவருக்கு எப்படி இருக்குமெண்டா கேட்காட்டி என்ன செஞ்சிருக்கும், போய்தான் இருக்கும். அந்த அவனுக்கும் போகுது இவனுக்கும் போகுது. இவன் மார்க்கத்தில் அவன் துவாவே கேட்கல, அவனுக்கும் போகுதான், நமக்கு துவா கேட்டு போகுது. இதில் என்ன எல்லாருக்கும் போகத்தான் செய்யுது. அது ஏதோ சரி ஹைர் ஏதோ நம்ம துவா கேட்டுட்டோமே அப்படின்னு அந்த துவாவை அந்த மாதிரி ஒரு மெத்தடு கொண்டு போயிடுவோம். அவருக்கு பதில் சொல்றது இல்லை, அல்லாஹ் தாலா நான் நினைச்சதை விட இது கடுமையானது, எனது ஈமானால எனது துவாவால எனது நான் செய்த நன்மைகள் அல்லது அல்லாஹ்வுடைய பெரும் அருளால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டா இதை என்னை விட்டு நீக்கி விட்டான் என்று பதில் சொல்கின்றவர்கள் குறைவு. இந்த மாதிரி எண்ணங்கள் வருமா இல்லையா? இதுக்கு எப்படி பதில் சொல்றாரு யாரு? பக்ர் இப்னு அப்துல்லால் முஸனி ரஹிமஹுல்லாஹ் இந்த வழிகாட்டலை என்ன செய்கிறார் சொல்கிறார். அடுத்ததாக ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இவருடைய கூற்று ஒரு மதரசா, ஒரு பெரும் தொகுப்பாவே எடுக்கலாம். அண்ட் யஸீத் இப்னு ஹாஜ் தமிழில் வந்து அதாவது ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃப் அவங்க என்ன செஞ்சாங்க அல் ஹுதால என்னது சான்றோர்கள் பாடசாலை என்று 2 பாகங்கள் என்ன செஞ்சார். ஹசன் பஸர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த முழுமையான கூற்றுகள் என்ன செஞ்சார், தொகுத்து போட்டுருந்தார். சான்றோர்கள் பாடசாலை அவ்வளோ கூற்றுகள் நிறைய என்ன செஞ்சு அதில் வந்திருக்குது. யஸீத் இப்னு ஹாசிம் அனில் ஹசன் அல் பஸரி, தாபீன்கள்ல ஹசன் என்று வந்தாலே யாரு? ஹசன் அல் பஸரி தான். சஹாபாக்கள் அப்துல்லான்னு வந்தாலே யாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். விளங்கிட்டா? ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஹாஃபிஸ் என்று வந்தாலே யாரு? இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி தான். அப்படி சில இடங்கள் இருக்குது. சரியா? கான யகூல் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், இன்ன ஹஃப்கன் நிஆல் ஹவுல ரஜுல் கல்லமா தல்பத் அலைஹி ரிஜால். இன்ன ஹஃப்கன் நிஆல் ஹவுல ரஜுல், ஒரு மனிதனை சுட்டி கேட்கின்ற செருப்பு ஓசைகள் தொடர்ந்து நீடிப்பது குறைவு என்றார். அப்படின்னா என்ன? எப்பயும் ஃபாலோவர்ஸை பார்த்து கவர்ச்சியில் ஈந்திரவானான்றார். அப்படின்னா ஒரு மனிதனை சுற்றி கேட்கக்கூடிய காலோசைகள்னா என்ன? பின்னால் 20 பேர் போகிறது, 30 பேர் போகிறது, 100 பேர் போகிறது, எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் சூழ நிற்கிறது, அதெல்லாம் நிலைக்காதுன்றார். அதெல்லாம் நிலைக்காது. கல்லமா தல்பத்து அலைஹி ரிஜால், அதில் நினைப்பது குறைவு அப்படின்றார். அந்த மாதிரி நிலைப்பு என்ன வராது. திடீர்னு என்ன செய்யும், ஒரு 40, 50, 100, 200, 300 அப்படின்னு என்ன செய்யும், நிற்கும். ஆனால் ஹுனைன் வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சூழ நின்றவங்க கொஞ்சம் பேர் தான். அதில் நிலைத்து நிற்பவர்கள், அந்த அறிவு அந்த மாதிரி விஷயங்களுக்காக நிலைத்து நிற்பவர்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம். கல்லமா தல்பத்து அலைஹி ரிஜால், எல்லாருமே போல திடீர்னு ஆரம்ப இஷ்டம் நீங்கள் அறிவிச்சு பாருங்க, எந்த ஒரு நல்ல விஷயம் அறிவிச்சு பாருங்க. இன்று இந்த வகுப்பு நடை இந்த சிலவங்க பள்ளியை திருப்பி கட்டணும்னு நினைப்பாங்க. இந்த பள்ளி நிரம்பி வழிகிறது, இன்ஷா அல்லாஹ் 2 மாடி கட்ட வேண்டும். என்ன காரணம்? முதலாவது ப்ரோக்ராம் அறிவிச்சிப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. பள்ளியை வந்து இப்படி கட்டினது கூடன்னு நினைக்கிற ஒரு கட்டப்படுவார், சப்பே காணாமல் போயிடும். ரமதான் பார்க்குற டைமில் எப்படி இருக்கும், பள்ளியெல்லாம் நம்ம ஒரு ஏக்கர் கணக்கில் என்ன செஞ்சிருக்கணும், கட்டிருக்கணும் வாரி விளங்கும். அதுக்கு பிறகுதான் விளங்கும் அநியாயமாக ஒரு 20-30 வரை சும்மா என்ன செய்ய இருக்கும். இதே மாதிரி தான் எல்லாம். அதனால் அஜாபுல் மார், ஒரு மனிதனை பார்த்து கவர்ச்சியாக இருப்பது என்பது 3 மாதம் தான். அறிஞர்கிட்ட வார்த்தை என்னன்னா 3 மாதம் தான் கவர்ச்சி இருக்கு. அதுக்கு பிறகு ரிஜால் வனஹனு ரிஜால், அவர்கள் நாங்களும் ஒன்று தான் அப்படின்னு இருக்கும். காணாத வரைக்கும் தான் கற்பனை பலமாக இருக்கும். கற்பனை வந்து எப்பயுமே நினச்சிக்கணும் பலம். அதனால தான் பிரச்சாரத்தில் மிகவும் விஷுவல் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. பிரச்சாரத்தில் வந்து நீங்கள் விஷுவல் நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாள் என்ன செய்யாது, அது வந்து இதாக நிற்க விளங்கப்படுத்தலாம். எதை யூஸ் பண்ணலாம்? கருத்துக்களை, பாயிண்ட்டுகளை அது விளங்கப்படுத்தலாம். மரணம் அப்படின்ட்டு வீடியோ போட்டு எக்ஸிடெண்ட்டை காட்டுறது, அது காட்டுறது, இது காட்டுறதெல்லாம் நிற்காது. என்ன காரணம்டா, காட்சி வந்து கற்பனையை குறைக்கும். கற்பனையை குறைச்சா தாக்கம் குறையும். நீங்கள் பேசுறீங்கன்னு சொன்னால் கற்பனை அதிகமாக இருக்கும். ஃபியூச்சரில் பாருங்கள், ஏன் திருமணம் அது இதெல்லாம் வந்து பெரும் கவர்ச்சியாக எல்லாம் இருக்கு. அது அவன் பண்ணுற கற்பனை அதிகம். முடிச்சோடனே என்ன சொல்கிறான், எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் பெருசாக லைஃப் பண்ண இல்லைன்றான். அப்படியெல்லாம் இல்லை, உன்னோட கற்பனை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நிஜம் அதை விட குறைவு தான். எப்பயும் உலகத்தில் எல்லா கற்பனையை விட நிஜம் குறைவு, சுவர்க்கத்தை தவிர. ஒமா ஹத்தர அலா கல்பி பஷர் நாங்கள் சொல்லலாம். எந்த மனிதனுடைய கற்பனையிலும் சுவர்க்கம் வந்திருக்காதுன்னு நாங்கள் சொல்லலாம். சொர்க்கம் மட்டும்தான் கற்பனை விட அதிகம். படைப்புக்கல்ல, கற்பனை விட அதிகம் சுவர்க்கம் மட்டும். மற்ற எல்லாமே கற்பனை விட குறைவு தான். இந்த ஹக்கீக்கத்தை ஒருத்தர் விளங்கிட்டாருண்டா ஆகோ ஓஹோட கவனமா இருந்துடணும். என்னன்னா அது ஒரு கவர்ச்சி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும், போய்விடும். அடுத்தது என்ன, இந்த நிலைப்பது தான் நிற்கும். கல்லமா தல்பது அலைஹி ரிஜால், அதில் நிலைப்பது கூறும். இந்த ஹக்கீக்கத்தை விளங்கலேண்டா ஸ்டேட்டஸ் ஒன்றை போட்டதோட பார்க்குறது. இவன் எப்பயுமே இந்த ஸ்டேட்டஸுக்கு லைக் போடுறதே இல்லையே, பொறாமை. மனநோய் விளங்கிட்டா ஃபேஸ்புக்கில் பார்க்குறத லைக் போடுறதான்னு பார்த்துட்டீங்க. ஒரு கருத்தை சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் இல்லைன்றது விளங்கிட்டா, அதுக்கு ஒரு பயான் ரெஸ்பான்ஸ் பண்ணி பழகுங்க. என்ன உனக்கு என்ன பிரச்சனை,
உனக்கு ரெஸ்பான்சிபிள். நீ ஒரு கருத்தை சொன்னால் அதை எவன் லைக் பண்ணாட்டியும் லைக் பண்ணாலும் நான் சொன்னது சரி என்றது உனக்கு இருக்குமா இருந்தால் நீ போயிடணும். அதை அடுத்தவன் பார்க்கட்டும். நமக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குது அதில்? அம்மா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் இது வரணும். இல்லைன்னா நீங்கள் அடுத்தவன் அங்கீகாரத்தில் வாழ்ந்துட்டீங்க. பெண்களையும் பாருங்க, கஷ்டப்பட்டு இரவு ஃபுல்லாக இருந்து சமைச்சு எல்லாம் செஞ்சு முடிஞ்சு கொண்டு வந்து வச்சு அவர்கிட்ட கேட்குறது எப்படி இருந்து சாப்பாடு. அந்த ஆள்கிட்டையே கேட்குறீங்க. அவர் நல்லதாக இருந்தால், அவர் நல்ல மனுஷராக இருந்தால் அவர் சொல்லணும். இல்லைங்கிட்டா? அவர் நல்ல பண்பாடு உள்ளவராக இருந்தால் கொஞ்சம் அது பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அவர் என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது, நீ சிரமப்பட்டு செஞ்சது மிச்சமே சந்தோஷமா இருக்கிறது. அவர் ஒன்று இவன் சொல்லவும் மாட்டான். இவங்களா போய் என்ன செய்யறது? இவ்வளோ கஷ்டப்பட்டது அவரோட வார்த்தையில வச்சுக்கிறது. யார் இவர்? அவன் இந்த கேட்டுட்டானே என்றதுக்காக வேண்டி இது மாதிரி ஒரு சாப்பாடு நான் என்னது சாப்பிட்டதில்லை. அவங்க பதில் என்ன? சும்மா போய் சொல்லாதீங்கன்றது. இந்த மாதிரி தான் அங்கீகாரம் பேத்துட்டு இருக்குது. அப்போ அங்கீகாரம் என்றது உண்மையிலேயே சரியா வராது. நீங்க யாரை பாராட்டினாலும் ஒன்றில் கூட பாராட்டுவீங்க அல்லது குறைய பாராட்டுவீங்க, சரியா பாராட்டல. யாரை விமர்சித்தாலும் கூட விமர்சிப்பீங்க அல்லது குறை விமர்சிப்பீங்க, சரியாக விமர்சிக்க முடியாது. இதை அவன் வழங்காட்டியும் நம்ம விளங்கிக்கிட்டோம்டா. சிரிக்கிற இடத்துல அவங்க சிரிச்சாங்கன்னா சந்தோஷமா சிரிச்சு நம்ம போயிட்டு அதை பாராட்டி நீ ஒரு கற்பனையை வளர்த்து எங்கேயோனே கொண்டு போயிடக்கூடாது. அதைத்தான் அவர் சொல்றாரு, இன்ன ஹஃப்கன் அல் ஹவுலர் ரஜுல், ஒவ்வொரு மனிதர்களையும் சுற்றி இந்த செருப்போசை கேட்பது என்பது கல்லமா தல்பது அலைஹர் ரிஜால், அதில் நிலைப்பது என்பது என்ன குறைவு என்று சொல்லி ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்கிறார்கள். அடுத்ததாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹிஷாம் இப்னு ஹஸ்ஸான் அறிவிக்கிறார்கள். இதெல்லாம் எந்த கிரந்தத்தில் வருது? சுனன் சயீத் இப்னு மன்சூர். قال من تزين للناس سوى ما يعلم الله منه شانه الله. ஒரு மனிதன் தன்னிட்ட என்ன இருக்குதோ அதோட தான் என்ன செஞ்சுக்கணும்? இபாதத்தில் நல்ல நல்ல விஷயங்களை நடந்து கொள்ளணும். இல்லாததை கொண்டு தன்னை அழகுபடுத்தி கொண்டால் அல்லாஹ் அவனை அசிங்கப்படுத்துவான்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது அந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் எப்படி இல்லாததை கொண்டு தன்னை அழகுபடுத்தக்கூடாது. அப்படின்னா உன்னிட்ட எவ்வளோ இபாதத் இருக்கு, அந்த இபாதத்தோட நில்லு. அவனா உன்னை கற்பனை பண்ணா அதுக்கு நீ குற்றவாளி இல்லை. உன்னைய பெரிய ஒரு கற்பனை இன்னொருத்தர் பண்ணா குற்றவாளி. ஆனால் நீ அழகுபடுத்த போகாது. அழகுபடுத்த போகாதுன்னா தனிமையில இல்லை, தனிமையில வித்திரு இல்லை, தனிமையில இரவு தொழுகை இல்லை, தனிமையில நோன்பு இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் பகிரங்கமாக இவர் நிறைய நோன்பாளி, மற்றவங்களா நினைச்சா பிரச்சனை இல்லை. நீ நிறைய நோன்பாளி போல என்ன செய்யறது? பாசாங்கு செய்யறது, நிறைய இபாதத்தாளி போல பாசாங்கு செய்யறது, பெரிய அஹ்லாக்கில் முன்மாதிரி மாதிரி என்ன செய்யறது? பாசாங்கு செய்வது. இது செஞ்சு என்று சொன்னா அது உன்னை என்ன செய்யும் அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா உன்னை என்ன செய்வான்? அதில் கேவலப்படுத்தி விடுவான் அப்படின்றான். இது ஒரே ஒரு இடத்துல மட்டும் அறிஞர்கள்ட கூற்றில் அனுமதி இருக்கு. அது எப்படின்னா நல்ல பழக்க வழக்கத்தை உருவாக்கி கொள்வதற்காக நீங்க அதை செய்யறது. இபாதத்துல இல்லை, அஹ்லாக்கு இல்லை, பொறுமை இல்லை, ஆனால் பொறுமைசாலி மாதிரி நடக்கிறது. உண்மை சொல்ற பழக்கம் இல்லை, ஆனால் உண்மை சொல்ற மாதிரி என்ன செய்யறது? ட்ரை பண்றது. அதுபோல என்ன விவேகம் இல்லை, விவேகத்துக்கு ட்ரை பண்றது. விருந்தோம்பல் இல்லை, ஆனால் விருந்தோம்பலை ட்ரை பண்றது. அது மாதிரி நடக்கிறது. இதெல்லாம் அனுமதி. காரணம் உங்கள்கிட்ட என்ன செய்யும்? நல்ல அஹ்லாக்குகள் வர ஆரம்பிக்கும். அந்த பழக்கம் வந்ததுனால அது ஒரு இல்சாம் பண்ணி பண்ணி செல்ல வர ஆரம்பிக்கும். இந்த பாபத் தவிர இபாதத்துக்கள் விஷயத்தில் நம்ம ஜென்ரலா பேசுறது குறவு. நேற்று விழிச்சிருந்தேன்டா மக்கள் என்ன நினைப்பாங்க? தொழுதிருப்பாரு, நிறைய இபாதத்தில் ஈடுபட்டிருப்பாரு, அதை விளங்குற மாதிரியே சொல்றது. பாத்ரூம் வாஷ்ரூம் போன டைம்ல, அந்த ஒழுவெடுத்த டைம்ல அப்படின்றது. இவன் என்னப்பா ஏன் ஒழுவெடுத்திருக்கா நைட்டுக்கு தொழுதிப்பாரு. ஒரு உதவு எடுத்துக்கிற அதுக்கு இல்லை, ஏதோ ஆஃபீஸ் வேலை இருந்துக்கு நல்லா தூக்கம் இல்லாமல் போகிறதுக்காக நினைச்சிருப்பாரு, உதவு எடுத்திருப்பாரு. அடுத்து அது அவன் வழங்கினா நான் குத்தமானு கேட்கறது. வித்திரு தொழுவுறீங்களா இல்லையான்னு ஒருத்தர் கேட்கிறார். கேட்கக்கூடாது. அவன் முதல் பிள்ளை அவன் கேட்கக்கூடாது. சரி கேட்டுட்டான்னு வைங்களேன், உங்களுக்கு அல்லாஹ் எங்களுடைய ரகசியத்தை அறிந்தவன், எனது ரகசியத்தை அல்லாஹ் அறிஞ்சவன், அதை எதையும் நான் காட்டிக்கல விருப்பம் இல்லை. அவன் என்ன நினைப்பான்? பெரிய வித்திருத்தாலும் போல சரியாடு. அவன் கேட்கக்கூடாது, அது வேற விஷயம். ஆனால் இந்த எண்ணம் வரும். அதே நேரம் நோம்பாளியான்னு கேட்டா நோம்பாளின்னு சொல்றது பிழை இல்லை. தொழுறீங்களான்னு கேட்டா என்னது அதை தொழுதுன்னு சொல்றது பிழை இல்லை. ஏன்னா பெருசா நம்மளை ரசூல்லாங்க மாதிரி தொழுறான்னு அவர் நினைக்க போறது இல்லை. அதனால நம்ம அதை ஓண்டு சொல்லிட்டு போறது என்ன பிழை இல்லை. இதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா இல்லாததை கொண்டு வந்து காற்றமாய் நடந்து கொண்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? அசிங்கப்படுத்துவான் என்று சொல்லி ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க. அடுத்ததாக சயீத் இப்னு ஜுபைர், அபூ சினான் அறிவிக்கிறார், சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், கால தவக்குல் ஜிமாஉல் ஈமான், ஈமானுடைய மொத்தமே தவக்குல் தான்றார். ஈமானுடைய மொத்தமே உடைய தவக்குள்ள தான் என்ன செய்கிறது இருக்கிறது என்று சயீத் இப்னு ஜுபைர் சொல்றாரு. அடுத்ததாக உபைத் இப்னு உமைர் சொல்கிறார், ஹசன் இப்னு முஸ்லிம் வழியாக வருகிறது, கால மஸ்தாத ரஜுலுன்
மின் தி சுல்தானின் குர்பா இல்லஸ்தாதா மின் அல்லாஹி புஅதா. ஆட்சியுடையவர் பக்கம் எவர் நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் அல்லாவிடமிருந்து தூரத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார். எப்பயும் ஒரு நல்ல அறிஞர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால், மேக்சிமம் உலகத்தை விட்டு தூரமாகத்தான் ட்ரை பண்ணணும். ஆட்சி என்பது உலகத்திலே உள்ள ஒரு செல்வம். அவர் நல்ல ஆட்சியாளராக இருக்கலாம், கெட்ட ஆட்சியாளராக இருக்கலாம். அவர் என்ன செய்யணும்? மேக்சிமம் தூரமாகத்தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிடும், உனக்கு உலகம் அள்ளி கிடைக்கும். அதனால தூரமாக நீ சோதிக்கப்படலாம், நீ ஒரு ஃபித்னாக்குள் உட்படலாம். அதனால தூரமாக இருக்கணும். அதே நேரம் நிர்பந்தமான கட்டங்கள் வரும், மார்க்க விஷயங்கள் சொல்ல வேண்டி வரும், உபதேசம் சொல்ல வேண்டி வரும். இதற்காக நீ என்ன அந்த மன்னரையோ அந்த ஆட்சியாளரோ நீ அணுகினால் அது என்ன பிழை இல்லை. ஏன்னா நல்ல தோழர்களும் என்ன இருக்க வேண்டும். அதனால தான் இஸ்லாமிய வரலாற்று கபீசத் இப்னு துஐப், ரஜா இப்னு ஹைவா, இமாம் ஜுஹுரி இது போன்றவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்களுக்கு பக்கத்தில் என்ன செஞ்சுக்கிறாங்க இருந்திருக்கு. இமாம் ஜுஹுரி எல்லாம் உமையா கிலாபத்தில் ஆட்சியாளர் பக்கத்தில் இருந்தவர்கள். ஆனால் எப்படி இருக்கணும் அப்படி என்றால், மேக்சிமம் நீ சோதனைக்கு உட்படுத்தப்படாத அமைப்பில் தூரமாக என்ன செய்யணும் இருக்கணும். உனக்கு எப்போ தேவையோ அந்த அளவு என்ன நீ நெருங்கடும் என்பதற்காக அதை சொல்றாரு. வலா கசுர மாலுஹு இல்லா கசுர ஹிசாபுஹு. பொருளாதாரம் அதிகரித்தால் விசாரணையும் என்ன செய்யும் அதிகரிக்கும். வமா கசுர மையத்பாஹு இல்லா கசுர ஷயாத்தீனுஹு. அவரை ஃபாலோ பண்ணுகின்றவர்கள் அதிகரித்தால் அவருடைய ஷைத்தான்களும் அதிகரிப்பார்கள். பின்பற்றுகின்றவர்கள் அதிகரித்தா ஷைத்தான்கள் அதிகரிப்பார். ஏன் கருத்துக்களை வாபஸ் வாங்குறது மிச்சம் கஷ்டமா போயிடும். 10,000 பேருக்கு போயிட்டு 20,000 பேருக்கு போயிட்டு இப்போ லைவ்ல போகுது அப்படிதானே. எடுத்து கருத்தை மாத்திரத்துக்குள்ள லைவ்ல போய் அது பரவி வழிகேட்டுக்கு மறுப்பும் வந்துருது. வீட்டுக்கு போய் முடி எழுத்து வடிவிலும் உரை வடிவிலும் மறுப்பு. நீ எங்க திருந்துறது? நீ இந்த லெவலுக்கு ஆளை போட்டு இருக்கிற அளவுக்கு எனக்கு வந்துருது. அப்ப இல்ல, அதாவது வமா கதுர மையத்பாஹு இல்லா கதுர ஷயாத்தீனுஹு. 3 விஷயம். ஆட்சியில் எவ்வளவுக்கு நெருக்கமோ அந்த அளவுக்கு என்ன தூரம் அதிகரிக்கும் இறைவனிடம் இருந்து. அடுத்தது, பொருளாதாரத்தில் எந்த அளவு அதிகப்படுகிறதோ அந்த அளவுக்கு விசாரணை அதிகப்படும். எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றவர்கள் அதிகமாகிறார்களோ அந்த அளவுக்கு ஷைத்தான்கள் என்ன அதிகம் ஆவார்கள் அப்படி என்று சொல்லி, அதாவது உபைத் இப்னு உமைர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். 31வது யார் சொல்லு பிள்ளைகளோட இருக்கிறாங்க பிரச்சனை. அத்தா இப்னு யசார், ஸைத் இப்னு அஸ்லம் சொல்கிறார், அத்தா இப்னு யசார் வழியாக قال ما أوتي شيء إلى شيء أزين من حلم إلى علم. ما أوتي شيء إلى شيء. ஒன்றோடு ஒன்று கொடுக்கப்பட்டு சேர்த்து கொடுக்கப்படுற சில ஜோடி பண்புகள் இருக்குது. ஜோடி பண்புகள் கட்டாய அழகான தலைப்பு. இன்னி ஹஃபீதுன் அமீன், நான் நம்பிக்கையான பாதுகாவலர். ரசூலுல்லாஹ் சொல்றால் ஹில்மு வல் அனாத், நிதானமும் கருணையும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றார். அதே போல அவ்வாஹும் ஹலீம் இப்ராஹிமுக்கு, அதே போல பில் முஃமினீன ரഊஃபுன் ரஹீம். இதெல்லாம் ஜோடி பண்புகள். ஒரு பண்போட இன்னொரு பண்பு இருக்கும், ஒரு பண்போட இன்னொரு பண்பு இருந்தால் தான் அது என்ன சிறப்பாகவும் அதுக்கு இருக்கும். நல்ல இரக்கமுடையவராக மட்டும் இருந்தால் சரி வராது. கொஞ்சம் நிர்வாகம் நிதானம் கடுமையும் சேர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி உள்ள ஜோடியாக கொடுக்கப்பட்டதிலேயே மிக அழகாக ஜோடியாக கொடுக்கப்பட்ட சேர்த்த பண்பு எது தெரியுமா? ஹில்முன் இலா இல்ம். இல்மோட ஹில்ம் இருக்கிறது, அறிவோட கொஞ்சம் இரக்கம், அறிவோட கொஞ்சம் கருணை, அறிவோடு கொஞ்சம் அந்த அதாவது நாணம் கலந்த ஒரு இரக்கம் இது இருக்கணும். ஹெல்ப், அதாவது தண்டிக்கிறது, கண்டிக்கிறது, அதே போல அவசரமா என்ன ஒரு பிடிக்கிறது, இந்த தன்மை இல்முக்கு என்ன அழகு இல்லை. அதான் ஒன்றோடு ஒன்று கொடுக்கப்பட்டதில் அசியன் மிகவும் அழகானது ஹெல்முன் இலா இல்ம். விளங்கிட்டா? அறிவோடு ஹில்மோட இல்மு கிடைக்கிறது அப்படின்றது. இது யார் சொல்றாரு? அத்தா இப்னு யசார். அத்தா இப்னு யசார் ரஹிமஹுல்லாஹ் ஆலிமுல் மனாசிக், ஹஜ்ஜிகள் சம்பந்தமான விஷயத்தில் மிகப்பெரிய அறிஞர். அவர் மக்கால வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர். ஒரு கண் குறைவானவர், ஒரு கண் பார்வை இல்லை, மற்ற கண்ணுக்கு பார்வை குறைவு, கை கொஞ்சம் சூம்பி அமைப்பில் என்ன செய்ய இருக்கும், முடமானவர், கருத்த அடிமை. ஆனால் ஆலிமுல் மனாசிக், மக்காவுடைய மிகப்பெரிய ஹஜ்ஜுடைய அறிவுடைய சுலைமான் இப்னு யசார் நினைக்கிறேன், அல்லது சுலைமான் இப்னு யசார் அல்லது வலித் அப்துல் மலிக், சரியா ஞாபகம் இல்லை. அவரோட மகனும் வந்து அந்த மஜ்லிஸ்ல உட்கார்றாங்க. யார் மஜ்லிஸ்ல? அஃபன் பாரக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். அதாவது அது அத்தா இப்னு அபி ரபாஹ், நம்ம அண்டையில ஸ்பீச்சில் சொல்லியிருந்தோம். அஃபன் இது அத்தா இப்னு யசார். 2 அத்தா இருக்கிறாங்க, அத்தா இப்னு யசார், அத்தா இப்னு அபி ரபாஹ். அத்தா இப்னு அபி ரபாஹுடைய சட்டம் தான் அந்த சிறப்பு தான் அது, ஆலிமுல் மனாசிக். இது அத்தா இப்னு யசார். பாரக்கல்லாஹ் ஃபீக் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அத்தா இப்னு யசாரும் தாபிஈ, அத்தா இப்னு அபி ரபாஹும் என்ன அவரும் என்ன, அதாவது தாபீன்கள் ஒருவர். அத்தா இப்னு யசார் மிக சிறந்த தாபீன்கள் ஒருவர், அறிவிப்பாளர், ஹதீஸ்
அறிவிப்புகளில் மிகவும் பிரபல்யமான அறிவிப்பாளராக என்ன செய்வார்கள் அவர்கள் இருப்பார்கள். சரி, அது வந்து அத்தா இப்னு அபீ ரபாஹ் பற்றி ஒரு சின்ன கருத்து தெரிஞ்சதாக என்ன செய்யுங்க நினைத்துக் கொள்ளுங்கள். ஆலிமுல் மனாசிக் அத்தா இப்னு யஸார் தான் இங்கே அறிவிக்கிறார். பாரக்கல்லாஹு ஃபீக். அப்போ அவர்தான் இந்த செய்தி என்ன செய்கிறாரு சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக உமாரத் இப்னு உமைர் அன் அம்ர் இப்னு ஷுரஹ்பீல். உமாரத் இப்னு உமைர் அன் அம்ர் இப்னு ஷுரஹ்பீல். அம்ர் இப்னு ஷுரஹ்பீல் என்ன செய்கிறாரு அறிவிக்கிறாரு. قال لا يزال الناس بخير ما لم يكن عليهم امراء لا يرون لهم من الحق شيء الا ما شاءوا. மக்கள் கைரிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் எதுவரைக்கும் என்றால் அவர்கள் நாடியதை தவிர வேறெந்த ஹக்கும் இவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு உருவாகாத வரைக்கும். அவங்க நினைச்சா மட்டும்தான் இவங்களுக்கு ஹக்கு, இல்லைன்னா இவங்களுக்கு எந்த ஹக்கும் என்ன இல்லை, அவங்களுக்கு உரிமை இல்லை, அவங்களுக்கு தொழில் இல்லை, அவங்களுக்கு வசதி இல்லை, அவங்களுக்கு என்ன சேலரி இல்லை, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இல்லை, வீடு இல்லை, அவங்களுக்கு வாகனம் இல்லை, அவங்களுக்கு வீதி வசதி இல்லை, இதெல்லாம் என்ன அவங்களுக்கு இல்லை. அவங்க நினைச்சாதான் என்ன செய்யும் கிடைக்கும். அதாவது மக்களை கஷ்டப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு எந்த விதமான பொருளாதாரங்களுக்கு கொடுக்காம அவங்கள அந்த நாட்டு குடிமக்களை வந்து கஷ்டத்தில் வைக்கக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு ஹக்கண்டா இவங்க கொடுத்தா தான் என்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாகாத வரைக்கும் மக்கள் என்ன செய்வாங்க ஹைர்லேயே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று அம்ர் இப்னு ஷுரஹ்பீல் என்ன செய்கிறாரு சொல்கிறார்கள். அடுத்ததாக உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். யஹ்யா பின் சயீத் அன் இஸ்மாயில் பின் அபி ஹக்கீம் உமர் பின் அப்துல் அசீஸ். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். கால இன்னல்லாஹ. உமர் பின் அப்துல் அசீஸ் உஸ்மானிய கிலாபத் ஆட்சியாளரா அப்பாசிய கிலாபா ஆட்சியாளரா? அப்பாசியா வேற உஸ்மானியா? பாரக்கல்லாஹு. நம்ம தேர்வு கொடுக்கப்பட்டதுக்குள்ளான யோசிப்போம். உமையா கிலாபத், உமையா கிலாபத்துடைய ஆட்சியாளர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்து என்ன, அதாவது என்னது அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் விளங்கிட்டா, அந்த அவருடைய பிள்ளைகளில் வந்தவர் தான் என்னது உமர். அதனால் அவர் வந்து என்ன முக்கியமான தூய்மையான ஆட்சி நடத்திய உமையா ஹலீஃபாக்களில் ஒருவர் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ரைட். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னல்லாஹ் உமர் வந்து சொல்றார் இன்னல்லாஹ லா யுஆஹிதுல் ஆம்மத பிஅமலின் ஃபில் ஹாஸா. தனிப்பட்டவர்கள் செய்யக்கூடிய குற்றத்தால் அல்லாஹ் பொதுவாக இருக்கக்கூடியவர்களை தண்டிப்பதில்லை. ஃபஇதா பஹரத்தில் மஆசி ஃபில் ஆம்மா. ஆனால் மக்களுக்கு மத்தியில் அந்த பாவங்கள் பரவ ஆரம்பித்து விட்டால் உஹதத்தில் ஆம்மா வல் ஹாஸா, அந்த அது குறிப்பானவர்களும் பொதுமக்கள் எல்லோரும் சேர்த்து என்ன செய்வார்கள் தண்டிக்கப்படுவார்கள். எனவே சிலர் செய்கிற பாவத்தால் அல்லாஹ் அழிப்பதில்லை. ஆனால் அந்த ஊர்லேயே முழு பாவமும் வெளிப்பட ஆரம்பிச்சா அதனை செஞ்சிடும் அழிக்கப்பட்டு வரும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு ஊரில் சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலமெல்லாம் அந்த கிராமத்தை அல்லாஹ் அநியாயத்தால் என்ன செய்வதில்லை அழிப்பது கிடையாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்றாங்க சொல்றாங்க. கஅப் இப்னு கஅப் அறிவிக்கிறார். கஅபல் இல்லை கஅப் மட்டும் தான் வந்திருக்கு, அல்லாஹு அலம். கஅபல் அஷ்ரஃபாக இருக்கலாம். கால இன்ன மின் ஹைரில் அமலி சுபஹத்தல் ஹதீத். அமல்களிலேயே மிக சிறந்தது பேச்சின் பொழுது தஸ்பீக் செய்வது. நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோமா சுப்ஹானல்லாஹ், இடையில ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர், இப்படி சுபஹத்துல் ஹதீத் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது தஸ்பீக் செய்வது அமல்களிலேயே மிகச் சிறப்பு. வ இன்ன மின் ஷர்ரில் அமலி அத்தஜ்தீஃப். வ இன்ன மின் ஷர்ரில் அமல் அத்தஜ்தீஃப் அப்படின்னா அமல்களிலேயே மிக மோசமானது நிஅமத்தை நிராகரிப்பது. நிஅமத்தை நிராகரிப்பது. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க, நியமத்தை நிராகரிச்சிருவாங்க. சும்மா கேட்டு பாருங்க, ஏதாவது எப்படி இருக்கிறீங்க அப்படி ஆளை பொறுத்து நிராகரிப்பாங்க. ஊருக்கு போயிருப்போம், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டு இவனுக்கு நம்ம நியமத்தை சொன்னாலே என்ன பிரச்சனையாக ஆரம்பிச்சு, எங்கே இப்போ எல்லாமே உண்டாயிட்டு, மிடில் ஈஸ்டே க்ளோஸ்ட் அப்படின்ட்டு ஒரே அடி அவன்கிட்ட சொல்லிடு, அவன் திருப்பி இந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்பதனால. ஆனால் எப்பயும் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் தஆலா சங்கையானவன் அப்படின்னு சொல்லிடுங்க. அல்லாஹ் சங்கையானவன், சங்கையாத்தான் வச்சிருப்பான். எப்பொழுதுமே நியாமத்தை என்ன செய்ய வேண்டாம், நிராகரிக்க வேண்டாம். அப்போ அமல்களிலே மிகச் சிறந்தது என்ன, சுபஹத்துல் ஹதீத், பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது சுபஹான் அல்லாஹ் சொல்வது. அடுத்ததாக முஜாஹித் இப்னு ஜபர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் யாருடைய மாணவர் என்று சொன்னேன், யாருடைய மாணவர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர். பாரக்கல்லாஹு ஃபீக். உஸ்மான் இப்னு அஸ்வத் வழியா அந்த செய்தி வருது, இத்திபாஉல் ஜனாயிஸ், ஜனாயிஸ்களை ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்வது அஃதல் மின் நவாஃபில், நஃபிலான வணக்கங்களை விட மிகச் சிறந்தது என்றார். ஜனாசாக்களை பின்தொடர்ந்து செல்வது நஃபிலான வணக்கங்களை விட மிகவும் சிறந்தது. யாரு, முஜாஹித் இப்னு ஜபர். நம்ம 5 கூற்றுக்கள் இருக்குது. சில நேரங்களில் நல்லது முடிகிற டைம்லேயே சந்தோஷமாய் நல்லது
முடிகிற நேரங்கள்லையும் சந்தோஷமாக இருக்கும். அது முடிகிறத நினச்சி சந்தோஷம் இல்லை, முழுசாக முடிச்சிட்டோம் நினைச்சு சந்தோஷமாக கூட இருக்கல. குரான் ஓதிட்டு போவோம், ஒரு ஜூஸு எல்லாத்தையும் உள்ள வளமை தானே அது. ஒரு ஜூஸு என்ன செய்வோம் இருக்கும், 18 பக்கம் வந்திருக்கும். பேப்பரை என்ன செய்வோம் பார்ப்போமா இல்லையா, எத்தனை பக்கம் இருக்கேன்னு அந்த ஒரு ஜுசுவை முடிச்சிருவோன்றதுக்காக வேண்டி. அது ஒரு நம்ம இபாதத்தில் நம்மளை இல்சாம் பண்ணுறது. இபாதத்தில் முடிக்காமல் போகிறது இல்லை, விளங்கிட்டா, முடிக்காமல் போவது இல்லை அப்படி என்றது. அடுத்ததாக இது யார் சொன்னது? முஜாஹித் இப்னு ஜபர் ரஹிமஹுல்லா அவர்கள். அடுத்தது லைத் இப்னு அபி சுலைம் அறிவிக்கிறார் முஜாஹித் இப்னு ஜபர் வழியாக. கால, இது முஜாஹித் இப்னு ஜபர் தான். இன்னல்லாஹ லா யுஸ்லிஹு பி ஸலாஹில் அப்த் வலதஹு வ வலத வலதிஹி. அல்லாஹ் தஆலா ஒரு அடியான் சீர்திருந்து விட்டால், அவன் சிறப்பாக நடந்து கொண்டால், அவரது பிள்ளையையும் அவரது பேரர்களையும் அல்லாஹ் தஆலா இவருடைய சீர்திருத்தத்தின் மூலம் சீர்திருந்த செய்வான். இவர் சீராக இருக்கிறதுனால அவருடைய பிள்ளையும் சீராக, அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய சீராகிற தன்மையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, ஏற்படுத்துவான் என்று சொல்லி, அதாவது என்னது, வாஸ்லிஹ் லி ஃபி துர்ரியத்தி, என்னை எனது வாரிசுகளில் சீர்திருத்துவாயாக என்ன அந்த துஆல நம்ம சொல்றோம். அப்படின்னா நம்ம சீர்திருந்துறதுனால நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அல்லாஹ் அந்த சலாஹ என்ன செய்வான், கொண்டு வந்து வைப்பான். இது முஜாஹித் இப்னு ஜபர் ரஹிமஹுல்லாஹ் 36வது கூற்று. 37 முஹம்மது இப்னு வாஸி' அன் முஸ்லிம் இப்னு யஸார், முஸ்லிம் இப்னு யஸார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வழியாக, கால இய்யாக்கும் வல் மிரா, உங்களை நான் விவாதம் தர்க்கம் செய்வதை விட்டு எச்சரிக்கிறேன். தர்க்கம் செய்றீங்களே அதை விட்டு எச்சரிக்கிறேன். ஃபஇன்னஹா சாஅத்து ஜஹலில் ஆலிம், அறிஞனின் அறியாமையுடைய நேரம் அது. அறிஞனின் அறியாமையுடைய நேரம் அது. எது? விவாதம். பாருங்க, விட அழகான வார்த்தை. அறிஞரின் அறியாமைக்குரிய நேரம். வபிஹா யப்தகி ஷைத்தானு ஸல்லத, ஷைத்தான் அந்த நேரத்தில் தான் அவரை வழிகெடுக்க ஆயத்தமாகிறான், தேட நினைக்கிறான். என்ன காரணம்னா, அறிஞர் பேசிட்டே போவார், அறியாத விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள அவர் உட்படுவார். அறியாத விஷயங்கள் எல்லாம் அவர் கொஞ்சம் விளங்கி இருப்பார், கூட விளங்கின மாதிரி பேச வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள உட்படுவார். மனிதனுடைய இயல்பு. அப்ப அதுல மிச்சம் இஹ்லாஸோட நடந்தால் மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, நம்ம இருப்பது பாத்தில் என்று நினைச்சிருவாங்களோ என்ற ஒரு எண்ணத்துக்குள்ள அவர் என்ன செய்வார், உட்படுவார். அப்ப அந்த நேரத்தில் ஷைத்தான் முத்தரப்பிஸ், எதிர்பார்த்து கொண்டே இருப்பான், எப்படி இந்த இடத்தை என்ன செய்யறது, பயன்படுத்துவது என்று. ஃபஇன்னஹா சாஅத்து ஜஹலில் ஆலிம், அறிஞருடைய அறியாமையின் நேரம், விவாதம் அப்படி என்று சொல்லி முஸ்லிம் இப்னு யஸார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். ஹைதம் இப்னு மாலிக் அறிவிக்கிறாரு, யஸீத் இப்னு ஐஹம் அபூ ரவாஹா வழியாக அந்த செய்தி வருது. அல் ஹில்மு ஸைனுன் வ தக்வா கரமுன், கருணை என்பது அழகு, இறையச்சம் என்பது சங்கை, வஸ்ஸப்ரு கைரு மர்கப், பொறுமை என்பது ஒரு மனிதனுடைய அழகான பயணம் செய்யக்கூடிய வாகனம். ஒரு நல்ல வாகனத்தில் ஒருத்தன் பயணம் செய்யறான்னு அர்த்தம் என்ன, அவன் சபரோடு என்ன செய்யறான், பயணம் செய்யறான்னு அர்த்தம். வமன் ஊத்தியல் ஹிக்மா, ஞானம் எவருக்கு கொடுக்கப்படுகிறதோ ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கதீரா, அவர் நிறைய நலவுகள் என்ன செய்தார், கொடுக்கப்பட்டு விட்டார். அல் ஹில்மு ஸைன், கருணை என்பது அழகு, வத்தக்வா கரம், தக்வா என்பது சங்கை, வஸ்ஸப்ரு கைரு மர்கப், பொறுமை என்பது அழகான ஒரு பயணம் செய்யக்கூடிய வாகனம். வமன் ஊத்தியல் ஹிக்மா ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கதீரா, யாருக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு நிறைய நலவுகள் என்ன கொடுக்கப்பட்டு விட்டன. காரணம், எல்லாத்தையும் அவர் விளங்கிக் கொள்வார். ஆனால் சில நேரங்களில் ஞானம் உண்மையிலே ஒரு அழகு, ஆனால் இல்மு சில நேரங்களில் அதாபு. சுஃபியான தௌரி சொல்றாரு, இல்மு வந்து என்ன, அதாப். வமன் அலிம தஅல்லம என்றார், அறிஞ்சா வேதனை அப்படின்றார். அப்படித்தானே அபு தைபல் முத்தனபி சொல்றாரு, துல் அக்லி யஷ்கா பி அக்லி வதுல் ஜஹாலத்தி யன்அமு அப்படி என்றார். அதாவது அறிவாளி வந்து அறிவால வேதனைப்படுறாரு, அறியாமையில் உள்ளவன் மிச்ச மகிழ்ச்சி ஆகிக்கிறான். அவனுக்கு தெரியாதே, ஆனால் அவன் ஃபுல் ஹெப்பி ஆகிக்கிறான். இந்த சும்மா உதாரண சுகாதார மருத்துவ குறிப்பு அது இதெல்லாம் வாசிச்சு சின்ன வயிற்று வலியில் ஒருத்தனை படுற வேதனைக்குதே என்னது, அவ்வளோ விளக்கமிக்க அவனுக்கு. இந்த வயிற்று வலி எதா இருக்கும், இதுக்கு பின்னால் என்ன, இது எங்கே கொண்டு போய் விடும், நாளையுடைய நிகழ்வு என்ன அப்படின்னு படிச்சு. சாதாரண வயிற்று வலி உள்ள அதை குடிச்சிட்டு போற அதெல்லாம் போயிட மாட்டான். அவனை நம்பத்துக்கு நமக்கு பயம். ஏன், இவன் விளங்காதவன், விளங்கிட்டா, இவன் விளங்காதனால நல்லது என்றா. அப்போ அறிவு தள்ளும் ஒரு வேதனை. ஆனா ஞானம், வேதனையில் என்ன இருக்கு, ஒரு ஞானம் என்ன செய்கிறது இருக்கிறது அப்படி என்று சொல்லி என்ன இதுல சொல்லப்படுகிறது.
அபு இத்ரிஸ் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லா 39வது கூற்று. அவர் சொல்கிறார், ரபிஆ இப்னு யஸீத் தஅவது பில்லாஹி மின் தஹஷ்ஷுஇன் நிஃபாக், அதாவது நயவஞ்சகத்தனத்தின் உடல் இரையச்சத்தை விட்டும் பாதுகாவல் தேடுங்கள். தஹஷ்ஷுஉன் நிஃபாக் அப்படின்னா என்ன? உடலெல்லாம் இரையச்சமாக செயல்படும், குனிஞ்சு கொள்வோம், பணிஞ்சு கொள்வோம், விளங்கிட்டா? எங்களோட உடலை பார்த்தா தக்குவாவுடைய அந்த செயல்பாடிக்கும், கையில், முகத்தில், பேச்சில் இல்லை. ஆனால் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, குர்ஆன் இல்லை, ஓதல் இல்லை, நன்மையான வார்த்தை இல்லை, இது இல்லை. அப்படின்னா என்ன? தஹஷ்ஷுஉன் நிஃபாக் விளங்குது. உடலை பார்த்தா அவர் தக்குவா உள்ளவர் என்ற மாதிரி விளங்குது. அவ்வளோ சிரிப்பும், அவ்வளோ பணியும், அவ்வளோ இது இருக்கும். உடலெல்லாம் என்ன செய்யும்? தக்குவாவுக்குரிய அடையாளம் மாதிரி பணியும். ஆனால் இபாதத் இல்லை, இஹ்லாஸ் இல்லை, அல்லாஹ்வை பற்றி இறையச்சம் இல்லை, எதுவும் இல்லை. தனியேண்டு வந்துட்டா அல்லது அவருக்குரிய நண்பர்கள் என்று வந்துட்டா அல்லாஹ்வை பற்றி எந்த இதுவும் என்ன இல்லம் வலா திம்மா, எந்த விதமான கவனிப்பும் இல்லாதவராக இருப்பார். இதுதான் தஹஷ்ஷுஉன் நிஃபாக். அதில் கவனமாக இருங்கள். யார் சொல்றாரு? அபு இத்ரிஸ் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லாஹ். இறுதியாக 40வது கூற்று, அபு முஸ்லிம் அல் ஹவுலானி. 2 ஹவுலானிகள், அபு இத்ரிஸ் அல் ஹவுலானி, அபு முஸ்லிம் அல் ஹவுலானி. அனில் அவ்வாம் இப்னு ஹௌஷப் அம்மன் ஹத்ததஹு அன் அபி முஸ்லிம் அல் ஹவுலானி. அபு முஸ்லிம் அல் ஹவுலானி சொல்றாரு, அன்னஹு கான யகூல், அழகான செய்தி, ஈயாக்கும் வ துனூனல் முஃமினீன், உண்மையான முஃமின்களுடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய எண்ணங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். மற்றவங்களுக்கு சொல்றாரு, உண்மையான மூமின்கள் இருக்கிறாங்களே அவங்களோட உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், யூகங்கள், ஐயங்கள், தீர்மானங்கள், இவைகளை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஃபஇன்ன அல்லாஹ ஜஅலல் ஹக்க ஃபீ குலூபிஹிம், அல்லாஹ் ஹக்கை அவர்களது உள்ளத்திலே வைத்திருக்கிறான். வ அலா அல்சினத்திஹிம், அவருடைய நாவுகளில் எல்லாம் வைத்திருக்கிறான். அவங்களோட உள்ளத்தில் ஒன்று தோன்றும், உங்களை பற்றி ஒரு எண்ணம் தோன்றும், ஒரு ஆளை பற்றி பார்க்குற டைமில் ஒரு எண்ணம் தோன்றும், அது உண்மையாக இருக்கும், அது உண்மையாக இருக்கும். நீங்கள் அவரை ஏமாற்றிக்கின்றிருப்பீங்க, அவருக்கு பொய் சொல்லி கண்டிருப்பீங்க. ஆனால் அவருக்கு விளங்கும் என்ன? பொய் தான் சொல்லப்படுகிறது, என்னை ஏமாத்துறாங்கன்னு தெரியும், ஆனால் அவர் காட்டிக்கொள்ள மாட்டார். அதான் ஈயாக்கும் துனூனல் முஃமினீன், முஃமின்களுடைய எண்ணங்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அதில் ஹக்க வச்சிருப்பான், அவனுடைய நாவுகளிலும் ஹக்கை என்ன செய்வான்? வைத்திருப்பான். இதில் இன்னொன்று இருக்குது, ஃபிராசா. ஃபிராசான்னு சொல்றது ஒரு துறை, இல்முல் ஃபிராசா. என்னங்கிட்டா இந்த இல்முல் ஃபிராசா வந்து ஒரு மனிதனுடைய அனுபவமும் மார்க்க அறிவும் அதோட அல்லாஹ் உள்ளத்தில் போடக்கூடிய இல்ஹாம், இவையும் சேர்த்து ஒரு கலப்பான ஒரு புரிதல் அவனுக்கு என்ன செய்ய ஏற்படும். அவனுக்கு அதுக்கு ஆதாரம் இருக்காது, அவனுக்கு அதுக்கு ஆதாரம் இருக்காது. ஆனால் இவைகளும் நம்ம சும்மா யோசிச்சுக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா நிறைய பேருடைய எண்ணத்தில் என்ன இருக்குதுன்னா, பெரும்பாலும் நான் உன்னை கெஸ் பண்ணால் சரியாக தான் இருக்க மாட்டேன், இது எல்லாரும் சொல்லுவான். அது கவலையும் வரும் சில நேரத்தில். நம்மகிட்ட ஒருத்தன் சொல்லுவான், பெரும்பாலும் நான் ஒன்று கெஸ் பண்ணால் சரியாக இருக்கணும்னு. அப்படியெல்லாம் இல்லை, நம்ம மட்டும் தொட்டே நம்மளும் அதான் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இவன் கெஸ் பண்ணாலும் சரியாக இருக்குதுன்னா அவனை தட்டி விட்டுறது. அது எல்லாருக்கும் அப்படி சரி வராது. என்னது என்ன, நம்ம மட்டும்தான் அதை இருக்கும்னு நினைப்பேன். எல்லாருமே இதை சொல்லி தெரிஞ்சால் என்ன பிரயோசனம், அவனை தட்டி விடுறது. அது அப்படி இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது மாதிரி அது நேற்று தான் மௌத்தை பற்றி பேசிட்டு தான் இன்றைக்கு மௌத் ஆகிட்டாருன்னு அப்படி நம்ம நிறைய பேரை சொல்லுவோம். அவர் இதுக்கு முன்னாலே பல முறை மௌத்தை பற்றி பேசிட்டுப்பார், ஆனால் அவர் மௌத் ஆகிக்க மாட்டார், அதனால் சொல்ல மாட்டோம். அதனால் என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். திடீர்னு 10ஓட 11 ஒரு தடவை பேசிப்பார், மௌத் ஆகிப்பார். நேற்று தான்ப்பா சொன்னார் மௌத் ஆகிட்டாருன்னு. அது வந்து என்னது, அதுக்கு சொல்கிற என்ன, அதாவது இந்த மாதிரி தான் ஒரு இத்திஃபாக்கன் நடக்கிறது வந்து கஸ்தன் நடந்த மாதிரி நம்ம சொல்லிடுவோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, அதாவது அதோட அந்த செயலோட ஒத்து போய் நேற்று தான் அப்படி என்னவோ இன்றைக்கு நடந்துரு. அதே மாதிரி நம்ம யூகத்தில் எங்கெல்லாமோ பிழை விட்டோமோ அந்த இடங்கள் நம்ம மறந்துடுவோம். யூகத்தில் சரி விட்டதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். மனிதனுக்கு தனது திறமைகள், தனது பாவங்கள் எல்லாம் தண்ட புள்ள மாதிரி எல்லாம் சரியாக தான் விளங்கு. அடுத்தவன் திறமை, அடுத்தவன் பாவங்கள் அடுத்தவன் எதிரிட புள்ள மாதிரி எல்லாம் பிழையாக தான் என்ன செய்யும், விளங்கும். அதே போல தான் இதில் கவனமாக இருக்கும். நம்ம கொடுக்குற நேரத்தில் நமக்கு கொடுத்தது ஞாபகம் இருக்கும், வாங்குறவனுக்கு அவன் கொடுக்காதது ஞாபகம் இருக்கும். பரவாயில்ல, நான் பொறுத்துக்கள் ரேட்டு தான் அவன் எடுப்பான். நீங்கள் கொடுத்ததை விட இவ்வளவு தரல என்பது அவனுக்கு ஞாபகம் இருக்கும். மனைவி ஆகிக்கலாம், பிள்ளை ஆகிக்கலாம், குடும்பத்தில் யாராக இருக்கலாம். மனைவி விஷயத்தில் கணவன் அப்படி தான் என்ன செய்வார் இருப்பா, எவ்வளோ செய்யலைன்னு ஞாபகம் இருக்கும், செஞ்ச வரைக்கும் நல்லதுன்னு இருந்துட்டு இருப்பான். இதனால தான் பிரச்சனையே வாருது. அவன் தரப்பிலிருந்து நம்ம யோசிப்பது குறைவு, அடுத்தவர் தரப்பிலிருந்து நம்ம யோசிப்பது குறைவு. இதே மாதிரி தான் யூகங்களும். பெரும்பாலும் நான் கெஸ் பண்ணால் சரியாக தெரியுது. கூடுதலாக வைஃப்ட்ட, பிள்ளைகள்கிட்ட, நண்பர்கள்ட்ட சொல்லிடுறான். திருப்பி எதிர்ப்பு வராது, அவங்களுக்கு தெரியும் நிறைய பிள்ளை விட்டிக்கிறாரு. திருப்பி சொன்னால் இவரை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆயிரம் இடத்துக்காக ஒன்றும் சொல்கிறது இல்லை. அதெல்லாம் இவர் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சரியாக நினைக்கிறேன்னு அவங்க நினைக்கிறாங்க, நம்பிடுறது. இதெல்லாம் பிழையான வார்த்தை. அதுக்கும் ஃபிராசாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் துனூன். விளங்கிட்டா?
அதாவது இந்த துணூன் அல்ல, யூகங்கள் ஐயங்கள் அல்ல. ஈயாக்கும் வத்தன், உங்களை நான் யூகங்களை விட்டு எச்சரிக்கிறேன். இந்த தன் அக்தபுல் ஹதீஸ், பொய்களிலேயே அதான் பெரிய பொய். அது வேறு இது வேறு. ஃபிராசா அப்படி என்று சொல்றது, நீங்க சொல்ற டைம்ல உங்களுக்கு ஒரு குர்ஆன் வசனம் ஞாபகம் வரும், ஒரு ஹதீஸ் ஞாபகம் வரும், ஒரு இமாமுடைய கூற்று ஞாபகம் வரும், ஒரு தாபியினுடைய கூற்று ஞாபகம் வரும். உங்களுடைய அனுபவம் அதோடு கலக்கும், உங்களுடைய புரிதல் அதோடு கலக்கும். இதுதான் அது. இப்போ யூகிக்கிறது அதெல்லாம் இல்லை, சும்மா சொல்லி விடுற இது எப்படியும் தோல்வி அடையும் என்றது. பை சான்ஸ்ல அவன் தோல்வி அடைஞ்சிருவான், நான் சொன்னா இல்லையான்றது. இதெல்லாம் யூகம், இதெல்லாம் யூகத்தில் வரக்கூடிய விஷயம். உண்மையான அறிவு ஏதோ ஒன்றோட அடிப்படையோடு என்ன செய்யும், கலந்திருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது யாரு, அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இதோடு இந்த 40 செய்திகளும் என்ன செய்கிற முடியுது. இந்த கிரந்தம் சுனன் சயீத் இப்னு மன்சூர் அல் ஹுராசானி, அல் ஹுராசானி, அதாவது டிரான்சொக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்சொக்சஸ் தான் அதை இங்கிலீஷில் என்ன செய்ய சொல்கிறது. அந்த ஹுராசான் பகுதியைச் சேர்ந்த ஒரு, ஹுராசானுடைய பகுதி வந்து இன்றைக்கு என்ன, ஈரானுடைய மிக முக்கியமான பகுதி ஹுராசான். ரைட்டா, ஹுராசான் 3 பகுதி, ஹுராசான் ரதுவி, ஹுராசான் ஷமாலி, ஹுராசான் ஜனூபி, இந்த 3 இருக்கு. நார்த் ஹுராசான், சவுத் ஹுராசான், அடுத்து ஹுராசான் ரிஸ்வி அப்படின்னு சொல்லுவாங்க 3. அது இல்லாமல் இந்த ஆப்கானிஸ்தான் ஒரு பகுதி அதில் வருது, துர்க்குமானிஸ்தான் ஒரு பகுதி வருது. இதெல்லாம் சேர்த்து அந்த காலத்தில் என்னது ஒரு பகுதி ஹுராசான் அப்படின்னு சொல்கிறது. விளங்கிட்டா, அந்த ஹுராசானை சேர்ந்தவர் இவர். சயீத் இப்னு மன்சூர் வந்து மற்ற இமாம் நசாயுடைய சுனனை எல்லாவற்றை விட என்ன முந்திய ஒரு சுனனிடத்தை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஒரு தஃப்சீரும் இருக்கு, தஃப்சீர் சயீத் இப்னு மன்சூர்னு மிகப்பெரிய தஃப்சீரும் இருக்கு. இஸ்னாதுகளோட தான் எல்லாத்தையும் கொண்டு வருவார். அப்போ நம்ம பேசின இந்த 40 கூற்றுக்களும் ஆதாரம் இந்த இதில் வரக்கூடியதுகள். இதில் சின்ன சின்ன பலகீனம் உள்ள கூற்றுக்களும் இருக்கும். ஆனால் கூற்றுக்கள் அந்த பிரச்சனை இல்லை, மார்க்கத்துக்கு முரணான எந்த அடிப்படைகளுக்கு முரணானவைகளும் இல்லை. இதில் நம்ம நிறைய நபித்தோழர்கள், நிறைய தாபீன்கள் செய்திகளை படித்தோம். படித்த தாபீன்களில் ஒரு 3 பேரை சொல்லுங்க. முஜாஹித் இப்னு ஜபர் ரஹிமஹுல்லாஹ், சயீத் இப்னு ஜுபைர் வரலையா, வந்துச்சா, ஹசனுல் பஸரி, அடுத்தது சஹாபி அல்லாம தாபிஐ, விளங்கல, ஹைதம் இப்னு மாலிக், அதாவது அறிவிப்பாளர்கள் ஒத்தரா சொன்னேன். சரி, ஓகே. அடுத்தது உபைத் இப்னு உமைர் ரஹிமஹுல்லாஹ், உபைத் இப்னு உமைர். அடுத்தது ஹைதம் இப்னு மாலிக், அந்த அறிவிப்பாளர்களே அந்த மெயினான ஒருத்தர்ல வர பாரு, சஹாபி. அத்தா இப்னு யசார், அத்தா இப்னு யசார். அடுத்து என்ன சொன்னீங்க, கஅப். அடுத்து ஷுரஹ்பீல், அம்ர் இப்னு ஷுரஹ்பீல், உமர் இப்னு அப்துல் அசீஸ், முஸ்லிம் இப்னு யசார், முஜாஹித், அபு முஸ்லிம் அல் ஹவுலானி, அபு இத்ரீஸ் அல் ஹவுலானி, உமர் இப்னு அப்துல் அசீஸ். வேற என்ன தாபியாய்? ஹைரன். என்ன வேண்டா சொல்லுங்க, தாபீன்கள்ல விளங்கல. லைத் வந்து அறிவிப்பாளராக வந்தார், லைத் இப்னு அபி சுலைம், முஜாஹித் வந்து அறிவிப்பாளரா. சுஃபியான் தௌரி இதில் வரல, இல்லை வரல. அப்துல்லா இப்னு அம்ர், அது சஹாபி. இப்ராஹிம் அன்-நகாயி, இப்ராஹிம் அன்-நகாயி, இவங்கெல்லாம் வந்து என்ன, உமாரத் இப்னு உபைத் இப்னு உமைர், உமாரான் ஒருவர் வந்தார். தந்தையோட பேர் என்ன, உபைத் இப்னு உமைர். உமாரான் ஒருத்தர் வந்தார் தான். அபி சினான் பாரக்கல்லாஹு ஃபீக், சயீத் இப்னு ஜுபைர். அத்தவக்குல் ஜிமாஉல் ஈமான், மெயினான கூற்று. அதாவது அத்தவக்குல் ஜிமாஉல் ஈமான், தவக்குல் வந்து ஈமானுடைய அதாவது மொத்தம். அதை சொன்னவர் சயீத் இப்னு ஜுபைர். பாரக்கல்லாஹு ஃபீக். அதாவது ஒரு இமாம் சுயூத்தி ஒரு புத்தகம் எழுதினார், தத்கிரத்துல் முக்தசி ஃபீமன் ஹத்தத வனசி அப்படின்னு. தத்கிரத்துல் முக்தசி ஃபீமன் ஹத்தத வனசி, அதாவது அறிவித்து விட்டு மறந்தவர், அறிவித்து விட்டு மறந்தவர். மாணவர் சொல்லுவார், நீங்கள் இந்த ஹதீஸை சொன்னீங்க, நான் சொல்லவே இல்லை என்றுவார். நுஸ்ஹா இருந்தால் ஓகே, நுஸ்ஹா இல்லை, ஹிஃபுல்லேருந்து சொல்லிட்டாரு. இப்போ ஹதீஸில் வருது அறிவிப்பாளர்களில், மாணவர்
இப்படி ஹதீஸ் சொன்ன பொழுது அவர் நம்பகமானவர் தான், ஆசிரியர் நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு என்ன செஞ்சிட்டாரு, மறுத்து விட்டார். இந்த ஹதீஸை என்ன செய்யறது? ஆசிரியர் மறுத்துட்டார், நான் சொல்லலேன்னு. மாணவர் நம்பகமானவர். அப்ப என்ன எல்லா அறிஞர்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், மாணவர் மிக நம்பகமானவராக இருந்தால் அந்த ஹதீஸை எடுக்கணும். ஏண்டா மறந்த சாத்தியம் யாருக்கு அதிகம் என்றா ஆசிரியருக்கு தான். என்ன இதுல மறந்த சாத்தியம் அதிகம். ஏன்னா இவர் குறிப்பிட்ட ஆசிரியர் வழியை இவர் சொல்றார், அவர் பல ஆசிரியர் வழியை அதை செஞ்சுக்கிறார், எடுத்திருக்கிறார் என்று ஆதாரமா எதை சொல்லுவாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கக்குள்ள ஜுனுபாலியாகி அவங்க உமர் ரலியல்லாஹு பேசாம இருந்துருவாங்க, அம்மார் ரலியல்லாஹு மண்ணில் என்ன செஞ்சிருவாங்க, உருண்டுருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ரெண்டு பேருக்கு தயமம் செஞ்சா சரின்னு சொல்லிடுவாங்க. பிற்காலத்தில் அம்மார் எல்லாம் இந்த ஃபத்வா கொடுத்துட்டு இருப்பாங்க, உமர் எல்லாம் சம்மந்தப்படுத்தி உமர் கூப்பிட்டு இதை எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்பாரு. நான் நீங்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிற நடந்தாண்டி எனக்கு ஞாபகம் இல்லை என்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு என்ன ஞாபகம் இல்லை அப்படின்னா நான் இதை சொல்லாம விட்டுருவான்னு கேட்டார் அம்மார். உமர் சொன்னார், இல்ல நீங்க சொல்லுங்க, ஆனா நீங்க தான் பொறுப்புண்டார், நான் பொறுப்பு இல்லை என்றார். அப்ப உமர் அங்க ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறாரு, நான் மறந்தீங்க சான்ஸ் இருக்கின்ற தத்கிரத்துல் முக்தசி ஃபீமன் ஹத்தத வனசி. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரி, பாரக்கல்லாஹு ஃபீக். இந்த மாதிரி மஜ்லிஸ்கள் ஊடாக கடந்த கால அறிஞர்கள் சஹாபாக்கள் அவங்களுடைய மஜ்லிஸ்களில் உள்ள நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் எங்களோட உள்ளத்தில் ஒரு இடத்துல நிற்கும். எங்கேயாவது ஒரு வாழ்க்கையுடைய ஒரு இடத்துக்கு அது என்ன செய்யும், உபயோகமாகும், ஒரு உபதேசத்துக்கு உபயோகமாகும். நம்ம சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இந்த சம்பந்தத்தை நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். அல்லாஹு தாலா படித்ததில் கேட்டதில் எது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமாக இருக்கிறதோ அதன் ஊடாக நமது வாழ்க்கையில் அதை படிப்பினை பெற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக மனைவரை ஆக்கில் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.